गुरुवर्य कृपात्तबोधं श्रीदेवनाथगुरुम् आत्मगुणाढ्यमीडे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमसि समते सम्यग्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे प्रपद्ये प्रणवाकारं भाष्यं रङ्गमिवापरं परस्य ब्रह्मणो यत्र शेषित्वं स्फुटमीक्ष्यते अविस्तृताश्रुगम्भीराः रामानुजमुनेर्गिरः दर्शयन्तु प्रसादेन स्वं भावमखिलं दृढं श्रुत्यन्तेषु श्रुतं भाष्ये मतं ध्यातं हृदम्बुजे लक्ष्मीधरं प्रपद्येऽहं दृष्टं श्रीरङ्गधामनि भाष्यं चेद्यवर्णोत्स्वयं यतिपतिः व्याख्यानवाचां तथा गाम्भीर्याद् अनवस्थितिः मितमतिः दूरे जनस्तद्गिरां प्रष्टव्यत्कथमीश्वरः स हि नः प्रत्यक्षरूपो दृशां तद्भाष्यं स च भाष्यकृत् स च हरिः सम्यक् प्रसीदन्तु नः ஆரணனூர் வழிச்செவ்வை அடித்திடுமைதுகற்கு ஓர் வாரணமாய் அவர் வாழக்கதலிகள் மாய்த்தவிரான் ஏரணி கீர்த்தி ராமானுசமுனி இன்னுரை சேர் சீரணி சிந்தையினோம் சிந்தியோம் இனி தீவினையே தேசமெல்லாம் முகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினி மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா முன் பூசுரருகோன் திருவரங்கத்தமுதனால் உன் பொன்னடி மேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்கலித்துரை 108 பாட்டும் பிழையறவே எனக்கு அருள் செய் பேணினியே. இப்பொழுது மிகவும் உத்தமமான ஸ்ரீபாஷ்யக்காரர் திருநக்ஷத்திர உற்சவம் என்பது ஆரம்பம். எம்பெருமானார் உடையவர் ராமானுஜர் யதிராஜர் ஸ்ரீபாஷ்யக்காரர் இப்படியெல்லாம் திருநாமங்களிலே மிகவும் பிரசித்தமாக ஸ்ரீமன் லக்ஷ்மணமுனி என்றும் பிரசித்தமாக எழுந்தருளியிருந்தவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜர். நம்முடைய தரிசன ஸ்தாபகர் என்பதாக சொல்வார்கள். தரிசன ஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யக்காரர் பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தரான ஆழ்வார், நம்மாழ்வார் அப்படின்னு சொல்ற முடியும். நமக்குன்னு ஒரு தரிசனம் கொடுத்தவர். தரிசனம் அப்படின்னா மேலோட்டமான அர்த்தம் பார்வை அப்படின்னு அர்த்தம். அதாவது சாஸ்திர ரீதியிலான ஒரு பார்வை. நாம எதை பார்க்கும் போதும் சாஸ்திர திருஷ்டி அப்படின்னு பெயர் அதுக்கு. வியாசர் சூத்திரத்திலே சாஸ்திர திருஷ்டியா அப்படின்னு வரும். சாஸ்திர ரீதியிலான ஒரு பார்வை, அது நமக்கு தரிசனம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவார்கள். அந்த ரீதியிலே நம்மளுடைய விசிஷ்டாத்வைத தரிசனத்தை நமக்கு ஸ்தாபனம் பண்ணி கொடுத்தவர் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர். அதனாலே தரிசன ஸ்தாபகர் என்பதாக சொல்வதுண்டு. இந்த தரிசனத்துக்கே பகவத் ராமானுஜ தரிசனம் அப்படின்னே திருநாமம். இதுக்கே ஸ்ரீபாஷ்யக்காருடைய ஆச்சாரியராக இருந்த திருக்கோட்டியூர் நம்பிகள் அவர் ராமானுஜ தரிசனம் பெயர் வச்சார். இதுக்கு பகவத் ராமானுஜருக்கே ஆச்சாரியர்கள்லாம் உண்டு. இது அனாதியா வரக்கூடிய தரிசனம். இது பகவானுடைய தரிசனம். இது உபனிஷத்தினுடைய தரிசனம். இருந்தா கூட ராமானுஜர் தான் இதை ஸ்தாபனம் பண்ணார் அப்படிங்கிறபடினால்
அவர் பெயர்ல இது இருக்கட்டும் என்பதாக ராமானுஜ தரிசனம் அப்படின்னு பெயர் வைத்தாராம். யாரு? திருக்கோட்டியூர் நம்பிகள் அப்படிங்கிற ஆச்சாரியர். அப்படியெல்லாம் பிரசித்தி பெற்ற ஒரு தரிசனம் ராமானுஜ தரிசனம் தான். இன்னைக்கும் எல்லா இடத்துலையும் பெயர் விசிஷ்டாத்வைத தரிசனம், ராமானுஜ தரிசனம் அப்படின்னு தான் பெயர். இந்த தரிசனத்தை நமக்காக அழகாக அமைத்து கொடுத்தவர் ஸ்ரீ பகவத் ராமானுஜர். அதுல அவருக்கு பிரதானமான ஒரு விஷயம் ஸ்ரீபாஷ்யம் என்பது. நம்மளுடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில குரு பரம்பரையில எத்தனையோ வைபவங்கள் நாம பார்க்கிறோம். ஆழ்வார் ஆச்சாரியர் வைபவங்கள் எல்லாமே பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கு. எத்தனையோ மாயங்கள், எத்தனையோ ஆச்சரியங்கள், எத்தனையோ பகவத் அனுகிரகங்கள், எத்தனையோ பகவத் சங்கல்பங்கள், எத்தனையோ பகவானுடைய தயா காரியங்கள், இதெல்லாம் நிறைய நிறைந்திருக்கு. எத்தனையோ சம்பவங்கள் நமக்கு பாடமாக இருக்கு. இப்படியாக குரு பரம்பரையில சுவாமி நம்மாழ்வார்கிட்ட இருந்து ஆரம்பித்து பார்த்தோம்னா ஒருவருடைய வைபவங்களிலும் எத்தனையோ விசேஷங்கள் நிறைந்திருக்கு. நம்மாழ்வார் வைபவம், ஸ்ரீமன் நாதமுனிகள் வைபவம், அப்புறம் ஸ்ரீமத் ஆளவந்தார் வைபவம், இப்படி பார்த்தா ஒன்னொன்னிலும் நிறைய விசேஷங்கள் இருக்கு. அந்த மாதிரி பகவத் ராமானுஜருடைய வைபவம், அது மாதிரி திருக்குறுகி பிரான் பிள்ளாருடைய வைபவம், சுவாமி தேசிகனுடைய வைபவம், இதெல்லாம் பார்த்தா அநேக விசேஷங்கள். இவருடைய வைபவங்களை பேசியே நம்ம காலத்தை நாம கழிக்கலாம். அந்த அளவு விசேஷங்கள்லாம் நிறைந்திருக்கின்றன. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு விசேஷம் தான் ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறது. பகவத் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்தார் அப்படிங்கிறது குரு பரம்பரையில ரொம்ப பெரிய விஷயமாக அருளி செய்திருக்கான். ஏன்னா இது சாதாரண சம்பவம் கிடையாது. ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தப்புறம் நம்ம தரிசனத்துக்கு ஒரு தனி பெருமை ஒன்று வந்துருக்கு. இதுக்கு ஸ்ரீபாஷ்யம்ங்கிற பெயரே அந்த பெருமையை காண்பிக்கிறது. ஏன்னா லோகத்துல எத்தனையோ பாஷ்யங்கள் இருக்கு, எத்தனையோ தரிசனங்கள், எத்தனையோ பாஷ்யங்கள் நிறைய இருக்கு. ஆனா இதுக்குதான் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பெயர். அந்தந்த பாஷ்யத்துக்கெல்லாம் ஏதாவது அவளுடைய பெயரை வச்சு சொல்லணும், இல்ல அந்தந்த சாஸ்திரத்தினுடைய பெயர் வச்சு சொல்லணும். நியாய சூத்திரமா இருந்தா நியாய சூத்திர பாஷ்யம், சாங்கிய பிரவச்சன பாஷ்யம் அப்படின்னு தான் வரும். ஆனால் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு இதுக்கு ஒன்றுக்கு மாத்திரம்தான் பெயர். இது நாம மாத்திரம் சொல்ற பெயர் இல்லை, இது எல்லாருக்குமே பிரசித்தமான பெயர். இது சரஸ்வதி தேவி தந்த பெயர். அது ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறது சரஸ்வதி தேவியே சொன்னபடினால எல்லாரும் ஏற்றுட்டார். இத பகவத் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வைபவம். அதுல ரெண்டு விசேஷம். ஒண்ணு அவர் அருளி செய்ததே விசேஷம், அப்புறம் அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்லையோ அதுவும் ரொம்ப விசேஷம். அதனாலே நாம் இப்பொழுது ஸ்ரீபாஷ்ய வைபவத்தோடு கூட ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்ரீபாஷ்ய சாரம் அப்படிங்கிற உபன்யாசம் இப்பொழுது ஆரம்பம். இதுல எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்தார். அதுக்கு காலக்ஷேபங்கள் எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணார். அதற்காக ஆச்சாரியர்கள்லாம் நியமனம் பண்ணார், ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகள் அப்படின்னு. இது விசேஷமாக ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் தொடர்ந்து நடக்கணும் என்பதற்கு ஏற்பாடெல்லாம் நடந்தது. பகவத் ராமானுஜரே இத்தனையும் பண்ணார். எப்படியானால் வால்மீகியானவர் ஸ்ரீமத் ராமாயணம் பண்ணிட்டு அதுக்கு பிரவச்சனத்துக்கு ஏற்பாடும் வால்மீகியை தான் பண்ணார், லவகுஷர்களை கொண்டு. அதே போல ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்த ஸ்ரீபாஷ்யக்காரர்கள் தானே அந்த ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனத்துக்குமான ஏற்பாடெல்லாம் பண்ணியது. அது ஒரு பரம அனுகிரகம். இல்லை, இன்னொரு அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஸ்ரீபாஷ்யம்னு வரும்போது இது யார் காலக்ஷேபம் பண்ணலாம், யார் காலக்ஷேபம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நியமங்கள்லாம் நிறைய உண்டு. யாருன்னு மாத்திரம் இல்லை, எப்ப காலக்ஷேபம் பண்ணலாம், எப்பப்போ பண்ணக்கூடாது. உதாரணமா அனத்தியனங்கள்லாம் காலக்ஷேபம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ராத்திரி வேலையெல்லாம் காலக்ஷேபம் பண்ணக்கூடாது, சுத்தமாக இருந்தது காலக்ஷேபம் பண்ணணும். இப்படிலாம் எத்தனையோ நியமங்கள் உண்டு. ஆச்சாரியன் கிட்ட இருந்துதான் காலக்ஷேபம் பண்ணணும், உபநயனமானவர்கள் தான் காலக்ஷேபம் பண்ணணும், உபனிஷத்து அத்தியனம் பண்ணவர்கள் தான் காலக்ஷேபம் பண்ணணும், சமாஸ்தயனமானவர்கள் தான் காலக்ஷேபம் பண்ணணும். இப்படி எத்தனையோ நியமம் உண்டு. யார் காலக்ஷேபம் பண்ணணும், யார்கிட்ட காலக்ஷேபம் பண்ணணும், எப்ப காலக்ஷேபம் பண்ணணும், எப்படி காலக்ஷேபம் பண்ணணும், எல்லாத்துக்கும் நியமம் உண்டு.
அடியவங்கள் எல்லாம் நாவல் பக்கத்துல சுவாமியிட காலக்ஷேபம் பண்ணும்போது கையில பவித்திரத்தோட இருந்துதான் காலக்ஷேபம் பண்ணணும். பவித்திர பாணிகி அப்படின்னு சொல்லிடும். அதுலேயே அவ்வளவு சுத்தமாக இருக்கணும். தீர்த்த பாத்திரத்தை கையில எடுத்துன்னு போய் காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் அலம்பி ஆச்சமனம் பண்ணிட்டு சுத்தமாக கையில பவித்திரத்தை தரிச்சுட்டு இப்படிதான் காலக்ஷேபம், சிவாஷ்ய காலக்ஷேபம். இதுக்கு சொல்ற ரொம்ப ரொம்ப நியமம் அதிகம். ரொம்ப சிரத்தையும் வேணும், ரொம்ப நியமமும் வேணும். அப்படிதான் இது காலக்ஷேபம் பண்ணணும். எப்படி ஆனா வேதாத்தியனம் பண்ணதும் அப்படிதானே. மந்திரவத்து நியமவத்து அக்ஷராசி கிரகண மாத்திரே பரியவசதினு சிவாஷ்யத்தில் வரும். வேதாத்தியனம் பண்ண எத்தனை நியமங்கள் உண்டு. அதே மாதிரி சிவாஷ்யத்துக்கும் எத்தனையோ நியமங்கள் எல்லாம் உண்டு. இதுல ஆச்சாரியர்களுடைய பரம அனுகிரகம் உண்டு. அதை பார்க்கும்போதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஸ்ரீபாஷ்யத்துல இத்தனை நியமம் இருந்தாலுமே அதனுடைய சாரத்தை சுருக்கமாக எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவுள்ளம் பத்தி இருக்கார். சமீபத்துல பத்திகிரி மகாத்மியம் காலக்ஷேபம் நடந்து கொண்டிருந்த போது பார்த்தால் அதில் ஒரு பாசுரம், தமிழ் பாசுரம், அது ஸ்ரீபாஷ்ய சாரமாக இருக்கு. அதனால ஸ்ரீபாஷ்ய சாரத்தை தமிழிலே சொல்லலாம் என்பதாக சுவாமி தேசிகன் திருவுள்ளம் அப்படின்னு தெரியுது. சுவாமி தேசிகனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டா எல்லாத்தையுமே விஸ்தாரமாக சாதிச்சா மாதிரி சாரமும் சாதிப்பார். திருவாய்மொழியுடைய சாரம் அப்படின்னா திரவிடோபனிஷத் சாரஹா அப்படின்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்க. திருவாய்மொழியுடைய சாரத்தை சுருக்கமாக கொஞ்சம் ஸ்லோகங்கள்ல மாத்திரம் சாதிச்சிருக்கு. எத்தனை கருணை இருந்தால் அதை சாதிப்பார். அந்த மாதிரி கீதார்த்த சங்கிரகம், பகவத்கீதையினுடைய சாரமாக கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு தமிழ்ல ஒரு பிரபந்தம். அந்த மாதிரி ரகசியத்திரை சாரம் சாதிச்சார் இல்லையா, சுவாமி தேசிகனே சாதிச்சார் ரகசியத்திரை சாரம். அதனுடைய சாரமாக ஒரு கிரந்தம் ஒன்று சாதிச்சிருக்கார். அதுக்கு சாரசாரம் அப்படின்னு பெயர். ரகசியத்திரை சாரம் இருக்கும் இல்லையோ அதனுடைய சாரமா மாதிரி. அதனால அதற்கு சாரசாரம் அப்படின்னு சுவாமி தேசிகனே திருநாமம் சாத்தி அந்த கிரந்தத்தை சாதிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சாரியர்களுடைய பரம கருணை நாம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப பகவத் ராமானுஜர் தான் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்த அப்புறம் இது ரொம்ப விஸ்தாரமாக இருக்கு, இதை எல்லாராலையும் படிக்க முடியும்னு சொல்ல முடியாது. அதனால இது சுருக்கமாக சில பேருக்காக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்ரீபாஷ்யத்தையே சுருக்கி சாரம், வேதாந்த சாரம் அப்படின்னு ஒன்று சாதிச்சிருக்க. பாஷ்யக்காரர் தான் சாதிச்சிருக்க. தீபம்னு ஒண்ணு, சாரம்னு ஒண்ணு, ரெண்டு கிரந்தம் சாதிச்சிருக்க ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சுருக்கமாக. எதுக்காக இப்படி சாதித்தார் அப்படின்னு கேட்டா யாருமே இதை விட்டு போகக்கூடாது, எனக்கு சமயம் இல்லை அப்படிலாம் சொல்லி விடக்கூடாது. அதனால சாரமாக சாதிச்சிருக்கு. அந்த ரீதியில பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமாக அதிகரண சாராவளி அப்படின்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்க. சம்ஸ்கிருதத்துல 500 ஸ்லோகம். அது சாரமாக இருக்கிற அப்படின்னாதான் அதுக்கு சாராவளி அப்படின்னே பெயர். அது கூட சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. அது கூட ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ண அப்புறம் தான் அதிகரண சாராவளி தெரிவிப்பார்கள். ஆனா தமிழ்ல இந்த பாசுரம் சாதிச்சிருக்காரு இல்லையா, சித்த சித்தானா விரி தூரைத்தானா அப்படின்னு ஆரம்பிச்சு பாசுரம், அது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமாக இருக்கு. அந்த மாதிரி அபினவ தேசிக உத்தமூர் சுவாமி கூட ஸ்ரீபாஷ்ய சாரம் அப்படின்னு தமிழ்ல ஒரு புஸ்தகம் சாதிச்சிருக்காரு. அதனால பெரியோர்கள்லாம் பரம கருணையோடு கூட ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்றவாளுக்கும் சரி பண்ணாதவாளுக்கும் சரி அதனுடைய விஷயத்தை சுருக்கமாக அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு திருவுள்ளம் பத்தி இருக்கான்னு தெரியுது. அதனால அவர்களுடைய கருணையே அவலம்பமாக கொண்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் சுவாமி வேதாந்த தேசிகன் இவர்களுடைய அனுகிரகத்தோடு கூட இப்ப ஸ்ரீபாஷ்ய சாரம் அப்படிங்கிற இந்த உபன்யாசம் ஆரம்பம். ஸ்ரீபாஷ்யம் ரொம்ப விஸ்தாரமான கிரந்தம். அது மாதிரி செவிச்சிருப்பார் அப்படின்னா ஒரு 1000 வாட்டி செவிச்சிருக்கோம். 100 தடவை காலக்ஷேபமே சாதிச்சிருக்காரு. நீ எத்தனையோ தடவை சேவிச்சிருப்பார். அந்த சுவாமி தேசிகன் சொல்ற எத்தனை தடவை ஸ்ரீபாஷ்யத்தை சேவித்தாலும் எத்தனை தடவை பாராயணம் பண்ணாலும் இன்னும் இன்னும் உள்ளுக்குள்ள அர்த்தங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. எத்தனையோ அர்த்த விசேஷங்கள் இருக்கு. அதனால ஸ்ரீபாஷ்யம் பெருசு, ஸ்ரீபாஷ்யம் ஆழமானது. அதனால ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் வரணும் அப்படின்னா சம்ஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், சாஸ்திரங்கள்ல நல்ல பரிச்சயம் இருக்கணும்,
உபனிஷத்துகள்லாம் அத்தியனம் பண்ணி இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் ஓரளவாக புரியும் அது. அதனால சுவாமி தேசிகன் என்ன பண்றான்னு கேட்டா, அதெல்லாம் இல்லாதவாளுக்கு கூட அந்த விஷயம் சாரமான அம்சங்கள் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சாரமான பாசுரத்தை சாதிக்கிறார். அந்த ரீதியில பூர்த்தியாக இல்லாட்டா கூட சீபாஷ்ய சாரமாக நாம் இப்ப பார்க்க போறோம். இது எல்லாரும் கேட்கலாம், எல்லாரும் சீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலாம், விஷயத்தை சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் என்பதாக இது அமையும். அதனால இது ஒரு காலக்ஷேபங்கிற ரீதியில மட்டும் இல்லாமல் உபன்யாசமாக சீபாஷ்ய சாரம் அப்படிங்கிறது பகவத் ராமானுஜரையும் சுவாமி தேசிகனையும் ஸ்மரித்துக் கொண்டு பூர்வாச்சாரியர்கள் எல்லாருடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கொண்டு சுவாமி பகவத் ராமானுஜருடைய திவ்ய மகோத்சவ நாள் மொத்தம் 10 நாள் நடக்க போறது. இன்னைக்கு முதல் நாள் சீபாஷ்ய அவதார வைபவம், சீபாஷ்யம் எப்படி அவதாரமாச்சு என்கிற வைபவத்தை நாம் பார்க்க போறோம். முதல்ல சீபாஷ்யம்னா என்ன அப்படின்னு கேட்டா, இது பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம். அதாவது வேதாந்த சூத்திரம், வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. வேதாந்தம் அப்படின்னு உபனிஷத்துக்கு பெயர். வேதத்தினுடைய அந்தம்னா கடைசியில இருக்கிறபடினாலே உபனிஷத்துகளுக்கு வேதாந்தம் அப்படின்னு பெயர். வேதம்னு பார்த்தா வேதத்துல எத்தனையோ சாக்கைகள்லாம் இருக்கு. நமக்கு தெரியும், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 வேதம். ஒவ்வொரு வேதத்திலுமே பல சாக்கைகள் இருக்கு. ஒவ்வொரு சாக்கையிலுமே உபனிஷத்து ஏதாவது ஒன்று இருக்கும். கடைசியில ஒவ்வொரு சாக்கையிலுமே மந்திர பாகங்கள், பிராமண பாகங்கள், இப்படி பல பாகம் உண்டு. மொத்தமா சேர்த்து பார்த்தா வேதம் அப்படின்னா அனந்தம். அது வேதத்தை மொத்தமாக கனெக்ட் பண்ணவே முடியாது. அனந்தாவை வேதா அப்படின்னு நம்ம சாக்கையா பிரிச்சு பார்த்தா கூட 1000க்கும் மேற்பட்ட சாக்கைகள் இருக்கு. ஒவ்வொரு சாக்கையிலுமே உபனிஷத்துகள் இருக்கும். அந்த சாக்கையில கடைசியில அந்த உபனிஷத் பாகம் அப்படிங்கிறது வரும். அதனால இந்த உபனிஷத்துக்கு வேத அந்தம், வேதத்தினுடைய கடைசியில இருக்க அப்படின்னால வேதாந்தம் அப்படின்னு பெயர். அந்த உபனிஷத்துல தான் பகவானை பற்றிய விஷயங்கள், தியானம் பற்றின விஷயங்கள் எல்லாம் வரும். அதுக்கு முன் பாகம் இருக்கும். உபனிஷத்துக்கு முன்னாடி வேதத்துல என்ன சொல்லும் கேட்டா, யாகங்கள் பத்தி எல்லாம் சொல்லும். எத்தனையோ கர்ம அனுஷ்டானங்கள், யாகதான ஹோமங்கள்லாம் இருக்கும், அதை பத்தியெல்லாம் வரும். உபனிஷத் பாகம் அப்படிங்கிறது ஞானம் பற்றியது, பகவானை பற்றியது, தியானம் பற்றியது. அந்த உபனிஷத் பாகம் கடைசியில இருக்கிறபடினாலே அதுக்கு வேதாந்தம்னு பெயர். உபனிஷத், உபனா சமீபத்திலே நிஷத்து இருப்பதுன்னு அர்த்தம். அதாவது பெருமாள் கிட்ட இருக்காங்க, பெருமாள் கிட்ட நம்மளை சேர்க்கறது, பெருமாள் கிட்ட இருக்கு. ஏன்னா பெருமாளை அப்படி அழகா நமக்கு புரியும்படி சொல்றது. அதனால இதுக்கு உபனிஷத் அப்படின்னு பெயர். அந்த உபனிஷத் பாகத்துக்கு ஒரு விசாரமாக ஒரு சாஸ்திரத்தை வியாச பகவான் இயற்றினார். அதுக்குதான் வேதாந்த சூத்திரம் அப்படின்னு பெயர், இல்லாட்டா பிரம்மசூத்திரம் அப்படின்னு பெயர். உபனிஷத்துல இருக்கிற சில வாக்கியங்கள்லாம் எடுத்துட்டு அந்த வாக்கியங்களுக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும், இப்படி அர்த்தம் சொல்லலாமா, அப்படி அர்த்தம் சொல்லலாமா என்பதாக விசாரம் பண்ணும்படியாக இருக்கக்கூடிய சாஸ்திரம் அது வேதாந்த சாஸ்திரம். வேதாந்த சூத்திரம், பிரம்மசூத்திரம் அப்படின்னா பெயர். அதை அருளி செய்தவர் கிருஷ்ணத்வைபாயனர் வியாசர், இல்லாட்டா பாதராயண வியாசர். பாதராயணர் தான் பெயர், சூத்திரத்திலே பாதராயணன் சொல்றார் அவரே. பாதராயணன் சொல்லுவா, இல்ல கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு சொல்லுவா அவரை. அவர் வியாச பகவானவர். ஏன்னா எம்பெருமானே வியாசராக அவதாரம் பண்ணியிருக்கார். வியாசாய விஸ்வரூபாய அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப கூட உபபிரமித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே அப்படின்னு சீபாஷ்யத்துல கூட ஆரம்பத்துல ஸ்லோகம் இருக்கு. சிவாஷ்யத்துல இல்ல, ஆரம்பத்தில் அனுசந்தானம் பண்ற ஸ்லோகம். வியாசர் தான் நமக்கு இதை கொடுத்திருக்கார். வியாசர் தான் வேதங்களை தொகுத்து கொடுத்தார். வியாசர் தான் வேதத்தினுடைய அர்த்தமாக மகாபாரதத்தை, பஞ்சம வேதமான மகாபாரதத்தை அருளி செய்தார். வியாசர் தான் புராணங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்தார். அதே வியாசர் தான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை ஆரம்பித்து வைத்தார். முதல்ல சூத்திரமாக பண்ணார் அவர். சூத்திரம் அப்படின்னா சின்ன சின்ன வாக்கியங்கள் அப்படின்னு அர்த்தம், சின்ன சின்ன குறிப்புகள் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துல பெருசா எழுத முடியாது, புஸ்தகங்கள்லாம் கிடையாது, வாய் வழியால தான் பாடங்கள்லாம் நடக்கும். அதனால சுருக்கமா சொல்ல அதை மனப்பாடம் பண்ணிப்பான். அதனால சின்னதாக சூத்திரமாக அதை பண்ணுகிற வழக்கம்.
எல்லா சாஸ்திரத்திலுமே முதல்ல சூத்திரம் இருக்கும். நியாய சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், எதுல எடுத்தாலுமே முதல்ல ஆரம்பத்துல சூத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நம்ம இதுல எல்லாத்துக்குமே சூத்திரம் தான். தர்மசாஸ்திரம் எடுத்தா அதுலயும் சூத்திரங்கள், தர்ம சூத்திரம், கிருஷ்ய சூத்திரம், ஸ்ரௌத சூத்திரம், இப்படி ஏகப்பட்ட சூத்திரங்கள். சூத்திரம்னா விஷயங்களே சுருக்கமாக நமக்கு சூச்சனம் பண்ணக்கூடியபடினாலே அதுக்கு சூத்திரம் அப்படின்னு பெயர். அந்த மாதிரியாக வியாசரானவர் இந்த வேதாந்த சூத்திரத்தை பண்ணார். பாராசர்யவசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்யோத்ருதாம் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவினீம். சிவபாஷ்யக்காரர் சொல்றார், வியாசர் அப்படிங்கிறவர் அவர் கொடுத்த சூத்திரங்கிறது அமிர்தமா. இது உபனிஷத் அப்படிங்கிற பார்க்கடல்லேருந்து கடைந்து எடுத்த அமிர்தத்தை வியாசர் நமக்கு கொடுத்திருக்கார். அதுதான் இந்த சூத்திரங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா உபனிஷத்துங்கிறது கடல் மாதிரி இருக்கு, பார்க்கடல் மாதிரி இருக்கு, அனந்த உபனிஷத்து இருக்கு, ஆழமான உபனிஷத்துகள் இருக்கின்றன. எப்படியானால் கடலை கடைந்து கடல்ல உள்ளுக்குள்ளேந்து ஒரு அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தாலும் அந்த மாதிரி வியாசர் உபனிஷத்து அப்படிங்கிற கடலை கடைந்து எடுத்த அமிர்தம் தான் இந்த சூத்திரம் அப்படின்னு. பாராசரிய வசசுதாம், பராசருடைய குமாரர் வியாசர் அருளி செய்த சுதா அமிர்தம் இது அப்படின்னு சொல்றோம். நமக்கே தெரியும் இல்லையா, நமக்கே சாதாரணமா பார்த்தோம்னா தயிரை கடைந்து அதிலிருந்து நவநீதம் வெண்ணெய் எடுத்தா எப்படி சாரமான விஷயம் வெண்ணெயில வந்துடுறது. அதுக்கப்புறம் வெறும் மோர் தானே இருக்கும், அதுல ஜலத்தை சேர்த்து நம்ம மோராக்கி நம்ம சாப்பிடலாம். ஆனா அந்த தயிருடைய சாரம் அப்படிங்கிறது வெண்ணையாக வருது இல்லையா, அந்த மாதிரியாக உபனிஷத்தினுடைய சாரம் அப்படிங்கிறதாக வியாச பகவான் அருளி செய்ததுதான் இந்த சூத்திரங்கள். பிரம்மசூத்திரம் அப்படின்னு பெயர் இருக்கு. இந்த சூத்திரத்துக்கு பிற்காலத்துல வியாக்கியானங்கள் நிறைய பண்ணலாம். இந்த சூத்திரத்தினுடைய வியாக்கியானத்துக்கு பாஷ்யம் அப்படின்னு பெயர். பொதுவாகவே எந்த சூத்திரம் ஆனாலுமே அந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணா அது பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூத்ரார்த்தோ வர்ணியதே யத்ர, சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை வியாக்கியானம் பண்றதுக்கு பாஷ்யம் அப்படின்னு பெயர். அந்த மாதிரியாக வியாசர் அருளி செய்த அந்த பிரம்ம சூத்திரத்துக்கு பல பேர் பல விதமாக வியாக்கியானம் பண்ணினார்கள். அதனால பல பாஷ்யங்கள். ஆதிசங்கரர் பண்ணது சங்கர பாஷ்யம் பெயர், பாஸ்கரர் பண்ணது பாஸ்கர பாஷ்யம் பெயர், யாதவ பிரகாசர் பண்ணது யாதவ பிரகாச பாஷ்யம் அப்படின்னு பெயர். இந்த மாதிரி பல பாஷ்யங்கள் இருக்கு. இந்த பாஷ்யங்கள்னா நான் இப்ப சொன்ன பாஷ்யங்கள்லாம் நம்ம பகவத் ராமானுஜர் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பாஷ்யங்கள்லாம் வந்தாச்சு. சங்கர பாஷ்யம், பாஸ்கர பாஷ்யம் இதெல்லாம் முன்னாடியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பரம கருணையோடு கூட பகவத் ராமானுஜர் ஒரு பாஷ்யம் அருளி செய்தார். அதுதான் ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறது. வியாசர் அருளின பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாக இருக்கக்கூடியது. இதுல இதை எதுக்காக அருளி செய்தார் அப்படின்னு பார்த்தா அதுதான் ஒரு பெரிய வைபவம். நம்ம சம்பிரதாயத்துல முன்னாடி பிரம்மசூத்திர உபதேசம் உண்டு. ஆச்சாரியர்கள்லாம் பிரம்மசூத்திரத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் உபதேசம் பண்ணுவா. எப்படியானா பகவத்கீதையை உபதேசம் பண்றாளோ, எப்படியானா திருவாய்மொழியை உபதேசம் பண்றாளோ, எப்படியானா ரகசியார்த்தங்களை உபதேசம் பண்றாளோ, அப்படியாக பிரம்மசூத்திரம் அதனுடைய அர்த்தம் இதையும் உபதேசமாக பண்ணிட்டு இருந்தார். பாஷ்யம்னு ஒண்ணு தனியா இல்லாம இருந்தது. அப்படி இருக்க சுவாமி ஆளவந்தாருக்கு இதுக்கு ஒரு பாஷ்யம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆளவந்தார் தான் பரம கருணையோடு கூட 8 கிரந்தங்கள் அருளி செய்தார். நம்ம சம்பிரதாயத்துல ஆணி வேறாக கிரந்தங்கள் அருளி செய்த ஆளவந்தார் தான். எத்தனையோ கிரந்தங்கள் சாதிச்சிருக்கு. அவருக்கு இந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு பாஷ்யம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை மனசுல. ஆனா அவர் பண்ணல. பண்ணாததுக்கு ஒரு காரணம் உண்டு. அவரால் பண்ண முடியாதுங்கிறது கிடையாது, அவருக்கு தெரியாதுங்கிறது கிடையாது. ஆனால் அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த பிரம்மசூத்திரத்துக்கு இந்த பாஷ்யத்துக்கெல்லாம் முன்னாடி முதல்ல ஒரு வியாக்கியானம் ஒன்று இருக்கு. அதுக்கு போதாயன விருத்தி அப்படின்னு பெயர். போதாயனர் அப்படிங்கிற மகரிஷி பண்ணது. போதாயனர் ரொம்ப பிரசித்தமான மகரிஷி. இப்ப கூட போதாயன சூத்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. போதாயன சூத்திரத்தை அடிப்படையாக நாம எத்தனையோ அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணமாக உதக சாந்தி பண்ற மூலியம் நாம சில விசேஷ நாள்கள்ல உபநயனம், சீமந்தம் இதெல்லாம் உதக சாந்தி எல்லாம் பண்ற மூலியம் இதெல்லாம் போதாயனர் தான் சொல்லியிருக்காரு. போதாயனர் சொன்ன விஷயம் நிறைய உண்டு. போதாயனர் வியாசருடைய சாட்சாத் சிஷ்யர். சூத்திரம் அருளி செய்த வியாசர், அந்த வியாசருடைய சிஷ்யர் போதாயனர்.
அந்த வியாசர்கிட்டயே சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் கேட்டவர். அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு விருத்தி அப்படின்னு பெயர். சூத்திரத்துக்கு பாஷ்யங்கிற மாதிரி விருத்தி அப்படின்னு கூட ஒன்று பண்ணுவார்கள். அது போதாயன சூத்திர விருத்தி. அதாவது வியாச சூத்திரத்துக்கு போதாயனருடைய விருத்தி அப்படின்னு ஒரு கிரந்தம் ஒன்று இருக்கு. அது ரொம்ப பெரிய கிரந்தம். ரொம்பனா ரொம்ப ரொம்ப பெருசு. உலகத்திலேயே அதை விட பெரிய கிரந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பெருசு. இப்போ உலகத்திலேயே பெரிய கிரந்தம் எதுன்னா மகாபாரதம் தான். இன்னைக்கும் நம்ம பாரத தேசத்துல மட்டுமல்ல, லோகத்திலேயே பெரிய கிரந்தம் மகாபாரதம் தான் அப்படின்னு கின்னஸ் புக்கிலேயே இருக்கு. ஆனால் அந்த போதாயன சூத்திர விருத்தி மட்டும் இன்னைக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பெரிய கிரந்தம். மகாபாரதத்தோட பெருசு, அத்தனை பெருசு. அது இப்ப இல்லை, அது அந்த காலத்துல இருந்தது. அந்த போதாயனர் என்ன அர்த்தம் சொல்லிருக்காரோ அதை ஒரு தடவை பார்த்துட்டு அந்த அர்த்தத்தினுடைய அடிப்படையில நாம் இந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணணும் அப்படின்னு ஆளவந்தார் திருவுள்ளம். எல்லாரும் பாஷ்யம் பண்றான், அவ மனசுக்கு தோணியிருந்த பாஷ்யமா பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு அர்த்தம் நினைச்சிட்டு இருக்கேன், அந்த அர்த்தம் இந்த சூத்திரத்துல இருக்கு அப்படின்னு அவ அப்படியே தான் எழுதியிருக்கான். இந்த சூத்திரத்துக்கு நான் என் மதத்துப்படி நான் அர்த்தம் பண்றேன், இந்த சூத்திரத்துக்கு என் மதத்துப்படி நான் வியாக்கியானம் பண்றேன், அப்படிதான் எல்லாருமே வியாக்கியானம் பண்ணியிருக்கான். ஆனா ஆளவந்தார் என்ன நினைச்சான்னு கேட்டா, என் மதத்துப்படி நான் அர்த்தம் பண்ணல, அந்த வியாசருடைய மதம் இருக்கும். மதம்னா அபிப்பிராயம். வியாசர் என்ன அபிப்பிராயப்பட்டாரோ அதுபடி நான் வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு நேர்மையா நினைச்சவர் ஒருத்தர் தான். அப்ப அது தெரியணும் அப்படின்னா அப்ப போதாயனுடைய விருத்தியை பார்க்கணும். போதாயனுடைய விருத்தி அப்படிங்கிறது காஷ்மீர தேசத்துல இருந்தது. ஓலைச்சுவடி, ஒரே ஒரு ஓலைச்சுவடி தான். ஒரே ஒரு ஓலைச்சுவடி, இப்ப ஒரு காப்பி. அது அந்த காஷ்மீர தேசத்துல அங்க சரஸ்வதி பீடம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அங்கதான் இந்த விருத்தி இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. அதனால அங்க போய் அந்த விருத்தி கிரந்தத்தை பார்த்துட்டு அதன் அடிப்படையில வியாசர் திருவுள்ள பட்டபடி ஒரு வியாக்கியானம் வரணும் அப்படின்னு நினைச்சார் ஆளவந்தார். ஆனா காஷ்மீர தேசம் வரைக்கும் போக முடியல. இங்கிருந்து அவ்வளவு தூரம் போறதுன்னா சுலபமா? எவ்வளவு கஷ்டம், நடந்துதானே போகணும். அதனால மனசுக்குள்ள இந்த ஒரு திருவுள்ள மாத்திரம் இருக்கு, ஆசை மாத்திரம் இருக்கு. இந்த ஆசையை பாருங்களேன், இந்த ஆசையை பார்த்தாலும் வேடிக்கையா இருக்கு. எவ்வளவு பெரிய ஆசை இது நமக்காக. அதாவது சூத்திரத்துடைய அர்த்தம் ஆளவந்தாருக்கு தெரியும், அவருக்கு தெரியாதுங்கிறது கிடையாது. ஆனால் ஒரு ஆசை விதி இப்படியா பண்ணுவா? காஷ்மீர தேசத்துக்கு நடந்தே போய் அங்க இருக்கிற போதாயன சூத்திர விருத்தி அப்படின்னு எவ்வளவு பெரிய கிரந்தம் அது, அந்த பெரிய கிரந்தத்தை பூர்த்தியா பார்த்துட்டு அதன் அடிப்படையில ஒரு பாஷ்யம் பண்ணி பின்னாடி வரவாளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஆசை? இதுதான் ஆளவந்தாருடைய ஆசை. ஆளவந்தார், நம்மாழ்வார், நாதமுனிகள், பகவத் ராமானுஜர், சுவாமி வேதாந்த தேசிகன், இவாளையெல்லாம் அப்படி தலைமையில தூக்கி வச்சுட்டு நம்ம கொண்டாடுறோம்னா அதுக்கு காரணம் இவர்களுடைய சங்கல்பம். அப்படி ஒருத்தரும் படுற ஆசை இப்படி இருக்கும். நம்மாழ்வார் பாருங்களேன், யோகீஸ்வரராக இருந்த நம்மாழ்வார் நமக்காக 1000 பாட்டு அருளி செய்தார் தமிழ்ல, அதுவும் அந்தாதியாக அருளி செய்தார்னா எப்படிப்பட்ட அனுகிரகமா இருக்கும். அந்த 1000 பாட்டையும் யோகத்துல நம்மாழ்வார்கிட்ட பெற்று அதை ரட்சித்து அதுக்கு அர்த்தத்தை சொல்லி அதுக்கு தாளம் வழங்கி அந்த தமிழ் முறையை இன்னிசை தந்த வள்ளல் நாதமுனிகள் அவர் பாட்டுக்கு யோகம் பண்ணிட்டு போலாம். ஆனா எத்தனை பொறுப்பா இந்த காரியத்தை செஞ்சிருக்கார். இது ஒண்ணு தமிழ் தானே. அந்த காலத்துல என்ன சொன்னா தெரியுமா? எல்லாரும் நாங்கெல்லாம் தமிழ் படிக்க மாட்டோம், சம்ஸ்கிருதம் தான் படிப்போம், நாங்களாம் வித்வான்கள் அப்படின்னா. ஆனா ஸ்ரீமன் நாதமுனிகள் இந்த சம்ஸ்கிருத காட்டிலும் இந்த தமிழ் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு ஆழ்வார் பாடல்களை எடுத்து இதுல பரம தாற்பயம் இருக்கு, தெரியாத மரநிலங்கள் தெரியும்படி இருக்கு என்பதாக அதை கொண்டாடி தியானம் பண்ணி நம்மாழ்வார் கிட்டேருந்து அதை வாங்கிட்டு நமக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி இவர்களுடைய சங்கல்பம் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும். சுவாமி தேசிகன் வரைக்கும் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப பெரிய பெரிய சங்கல்பம். அதனால்தான் மகாச்சாரியர்கள் இவர்கள்லாம். அந்த ரீதியில ஆளவந்தாருடைய ஆசையை பார்த்தாலே மலைப்பா இருக்கு நமக்கு. காஷ்மீர தேசத்துக்கு போனோமா அதுவே கஷ்டம். அங்க போய் அந்த போதாயன விருத்தி மொத்தத்தையும் பார்க்கணும்னா என்ன பாருங்க, போதாயன விருத்தி மொத்தத்தையும் பார்க்கணும்னா அதுக்கே வருஷக்கணக்காகும், எத்தனையோ வருஷமாகும். அப்ப அங்கே எங்க உட்கார்றது? எத்தனையோ பிரச்சனை. ஆனா அவருக்கு இது ஆசை.
இவர் ஆசைப்பட்டா அதை நடத்தி கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டா பெருமாள் தான். ஆச்சாரியர்கள் தான் ஆசை தான் போடுவார், பெருமாள் தான் நடத்தி கொடுப்பார், அவருக்கு அது கடமை. இதுதான் நம்ம சித்தாந்தம், இதுதான் நம்ம குரு பரம்பரா. நம்ம குரு பரம்பரா வைபவங்கள் மொத்தமும் எடுத்து பாருங்க. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஆசைப்படுவார்கள், பெருமாள் நடத்தி கொடுப்பார், இதுதான் வைபவம். அப்ப ஆளவந்தார் ஆசைப்பட்டார், ரங்கநாதன் அதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு திருவுள்ளம் பத்தினார். அதற்கு அற்புதமா ஒரு வாய்ப்பு ஒண்ணு என்ன நடந்ததுன்னு கேட்டால், ராமானுஜரை கொண்டு நடத்தி கொடுக்கணும் ரங்கநாதன் திருவுள்ளம். அப்ப பகவத் ராமானுஜர் ஆளவந்தாரை சேவிக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு வரார். அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. ஆளவந்தாரை சேவிக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம்தான் ஆசை. அதற்காக ஸ்ரீரங்கம் வரார். ஸ்ரீரங்கத்துல பார்த்தா வெளியில ஒரே கும்பலாக இருக்கு, நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் இருந்துட்டு இருக்கான். அவர்கிட்டலாம் கேட்கறது என்ன விசேஷம், இங்கே இத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்களே அப்படின்னா, அப்ப அவெல்லாம் சொன்னா சுவாமி ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் அப்படின்னா. இதுக்கு மேல என்ன வேணும்? யார சேவிக்கணும் இவர் வந்தாரோ அவர் திருநாட்டுக்கு எழுந்தருளி விட்டார் அப்படின்னா, அப்ப பகவத் ராமானுஜருக்கு ரொம்ப கஷ்டம். இப்படி போய் ஒரு பகவத் சங்கல்பம் இருக்குமா? அவரை சேவிச்சு அவர்கிட்ட இருந்து எத்தனையோ விஷயங்கள்லாம் கேட்டுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் அனுகிரகத்தை வாங்கிக்காம போயிட்டோமே நாம ஒண்ணு, ரொம்ப கஷ்டம். ஆளவந்தாருடைய அனுகிரகம் போய் கிடைக்காத போயிட்டே அப்படி. சரி, இருந்தா கூட அவருடைய திருமேனியாவது சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. அதனால ஆச்சாரியனுடைய திருமேனி அங்க இருக்கு, அதனால அந்த திருமேனி சேவிக்கணுங்கிறதுக்காக போறார். ஆளவந்தாருடைய சரவ திருமேனி என்று சொல்வார்கள். அது ரொம்ப, அதை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் எதியாக எழுந்தருளி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால அந்த திருமேனியை சேவிக்கிறார். அப்போ சேவிக்கும் போது ஆபாத சூடங்கிற மாதிரி பூர்த்தியாக திருவடி வரைக்கும் சேவிக்கிறார். அப்ப அவருடைய கையிலே பார்த்தோம்னா 3 விரல் மடங்கி இருக்கு. ஆளவந்தாருடைய திருமேனியிலே வலது கையிலே 3 விரல் மடங்கி இருக்கு. இதுல இப்படி கூட ஒரு திருமேனி சேவையாகும். 3 விரல் மடங்கி இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இது என்ன 3 விரல் மடங்கி இருக்கு அப்படின்னு கேட்டார். பக்கத்துல கொள்ள சொன்னா ஆளவந்தாருக்கு 3 திருவுள்ளம் இருந்து அந்த 3ம் நிறைவேறல, அதனால அவர் திருவுள்ளத்தை காமிக்கிற மாதிரி 3 விரல் மடங்கி இருக்கும் என்பதாக சொன்னார். அதனால அப்படியே சேவை சாதிக்கிறார். அப்படியா, என்ன 3 திருவுள்ளம் அப்படின்னு கேட்டார் பகவத் ராமானுஜர். சிஷ்யர்கள்லாம் சொன்னா, அங்க இருந்தவர்கள் மகான்கள்லாம் முதல்ல அவருக்கு ஆசை என்ன கேட்டா, பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு பாஷ்யம் பண்ணணும். போதாயனருடைய விற்த்தியை பார்த்துட்டு அந்த விற்பி அனுசாரேன ஒரு வியாக்கியானம் பண்ணணும். ஏன்னா வியாசருடைய திருவுள்ளப்படி பண்ணவே தவிர நம்ம இஷ்டப்படி பண்ணக்கூடாது. இது முதல் திருவுள்ளம். ராமானுஜர் கை கூப்பினார். 2வது திருவுள்ளம் என்ன கேட்டார், சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாமத்தை ஒருத்தருக்கு வைக்கணும். 3வது ஸ்ரீ பராசருடைய திருநாமத்தை ஒருத்தருக்கு வைக்கணும். நம்மாழ்வாருடைய திருநாமத்தை வைக்கிறதுல என்ன அப்படின்னு கேட்டா, அதன் மூலமாக நம்மாழ்வாருடைய பிரபாவம் பரவணும், நம்மாழ்வார் நமக்கெல்லாம் ஆச்சாரியன் தெரியணும், எல்லாரும் திருவாய்மொழி கத்துக்கணும், திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணணும், எல்லாம் ஆசை. அதாவது என்ன கேட்டா, பெயர் வைக்கணும்னா பெருமாள் பேர் தான் வைப்பார், வேற பேர் வைக்க மாட்டார். 2வது இல்லாட்டா ஆச்சாரியன் பேர் வைக்கலாம். அந்த காலத்துல பெருமாள் பேர் தான் வச்சுட்டு இருந்தான், நம்மாழ்வார் பேர் வைக்க மாட்டான். ஆனா ஆளவந்தார் சொல்ற, நம்ம சம்பிரதாயத்திலே சடகோபன் அப்படின்னும் மாறன் அப்படின்னும் நம்மாழ்வாருடைய திருநாமத்தை வைக்கணும், திருக்குறுகை பிரான் அப்படின்னும் நம்மாழ்வார் திருநாமத்தை வைக்கணும். ஏன்னா ஆச்சாரியன் அவர் நமக்கு. ஆச்சாரனுடைய திருநாமத்தை வைத்துக் கொள்ள வேணும், ஆச்சாரனுடைய தனியிலே நித்தியம் அனுசந்தானம் பண்ண வேணும். இதெல்லாம் விதி, கட்டாயம் செய்யணும். அதெல்லாம் நித்தியம் தனியை அனுசந்தானம் பண்ணணும், திருநாமத்தை ஸ்மரிக்கணும் நித்தியம். அதாவது ஆச்சாரியனுக்கு தாசன் அப்படின்னு காமிக்கும்படியாக அந்த திருநாமத்தை நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வைக்கலாம். அந்த ரீதியில நம்மாழ்வாருடைய திருநாமம், நம்மாழ்வார் எல்லாருக்கும் ஆச்சாரியன் ஆச்சு, அதனால அவர் திருநாமத்தை வச்சு அவர் ஆச்சாரியன்கிறத ஸ்தாபித்து அதன் மூலமாக திருவாய்மொழியை பரவ செய்யணும் அப்படின்னு ஆளவந்தார் திருவுள்ள. அதே மாதிரிதான் பராசரர். பராசரர் விஷ்ணு புராணம் அருளி செய்தார். இவர் வியாசருடைய திருத்தொப்பனார் பராசரர். அந்த விஷ்ணு புராணம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த விஷ்ணு புராணத்தினுடைய அடிப்படையில தான் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் எல்லாம் இருக்கு. ஸ்ரீ விஷ்ணு புராணம் புராண ரத்னம், புராணங்களிலே சிரேஷ்டமானது. தத்வேனய சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ
சந்தர்சயன் இரமமீத புராண ரத்னம் தஸ்தை நமோ முனிவராய பராசராய. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல ஆளவந்தார் நம்மாழ்வாருக்குன்னு ஒரு ஸ்லோகம், மாதா பிதா யுவதயா அப்படின்னு ஆரம்பிச்ச ஸ்லோகம், பராசருக்குன்னு ஒரு ஸ்லோகம் அருளி செய்தார். ஏன்னா நம்மாழ்வாரும் பராசரும் இல்லாட்டா நம்ம சித்தாந்த அர்த்தமே நமக்கு புரியவே முடியாது. ஒரு பக்கம் திருவாய்மொழி, ஒரு பக்கம் ஸ்ரீ விஷ்ணு புராணம், இது ரெண்டினுடைய அடிப்படையில வச்சுட்டு தான் வேதத்தினுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேரும் மகா ஆச்சாரியர். அதனால எல்லாரும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை அடிப்படையா வச்சுக்கணும். இன்னைக்கும் ஸ்ரீ விஷ்ணு புராணம் பாராயணம் பண்ணணும், ஸ்ரீ விஷ்ணு புராணம் பிரவச்சனம் பண்ணணும். கோயில்லாம் பாராயணங்கள் அப்படின்னு சொன்னா விஷ்ணு புராணம் உண்டு. அதாவது உபக்கிரமத்துல சாத்து முறையில எல்லாத்துலயும் ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்லுவாங்க. மந்திர புஷ்பத்துல எல்லாத்துலயும் உண்டு. ஸ்ரீமத் ராமாயணம் எப்படியோ, பகவத்கீதை எப்படியோ, அந்த மாதிரி ஸ்ரீ விஷ்ணு புராணமும் ரொம்ப முக்கியம். அதனால பராசருடைய திருநாமத்தை சொல்லி ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் பண்ணி அதை பரப்பணும். சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொல்லி திருவாய்மொழி வியாக்கியானங்கள், காலக்ஷேபங்கள் அதை பரப்பணும். அது மாதிரி பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணணும். இது 3 திருவுள்ளம் அவருக்கு. பகவத் ராமானுஜர் பார்த்தார், என்ன ஆச்சரியமான திருவுள்ளம், என்ன ஒரு சங்கல்பம், இதெல்லாம் கை கூப்பினார். இந்த மாதிரி நம்ம ஆச்சாரியாளுக்கு தான் தோணும், வேற யாருக்குமே தோணாது. அதனால கை கூப்பிட்டு சிரசு மேல கை கூப்பி, ஆச்சாரியனுடைய திருவுள்ளம் இதுவானால் ரங்கநாதன் அதை தலை கட்டிக்க வேண்டாமா? பெருமாளுக்கு அது தவிர வேற என்ன காரியம்? அதனாலே ஆளவந்தார் திருவுள்ளத்தை ஸ்ரீ ரங்கநாதன் தலை கட்டி கொள்ள வேணும், நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அடியேனே உபகரணம் ஆக்கிக்கட்டும், என் மூலமாக, அடியேன் மூலமாக அதை நிறைவேற்றிக் கொள்ளட்டுமே ரங்கநாதன் அப்படின்னு கை கூப்பினார். அடுத்த க்ஷணம் பார்த்தா ஆளவந்தாருடைய அந்த மடங்கி இருந்த 3 விரலும் நிமிர்ந்துருக்கு. இவர் இப்படி சொன்னதுதான் தாமதம். பட்டுன்னு அந்த விரல் விட்டு போயிட்டு மடங்கி இருக்கு. ஆச்சரியம் என்ன கேட்டா, ரங்கநாதன் சங்கல்பிச்சுட்டார். ரங்கநாதன் சங்கல்பிக்கணும் அப்படின்னா இதுக்காகவே காத்திருந்தவன் ரங்கநாதன் சங்கல்பிச்சுட்டார் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா தெரியுது. அப்படியாக ரங்கநாதனுடைய திருவுள்ளம், ஆளவந்தாருடைய திருவுள்ளம், அதன் அடிப்படையில் தான் சிவாஷியம் வருது. தான் நன்னா கவனிக்கணும். ஒரு கிரந்தம் நம்ம ஆச்சாரியர் அருளி செய்யறான்னா பொழுது போகாம அருளி செய்யல, அது எல்லாம் பகவத் சங்கல்பம். சுவாமி தேசிகன் 120 கிரந்தம் அருளி செய்தன்னா ஒண்ணு பின்னாலேயும் பகவத் சங்கல்பம் இருக்கு. ஏதோ ஒரு வியாஜம் வச்சுதான் அருளி செய்யறார், இல்லாட்டா அருளி செய்ய மாட்டார். அந்த மாதிரி ரங்கநாதன் இப்ப சங்கல்பம் பண்ண, அப்போ பகவத் ராமானுஜர் கை கூப்பினார். ஆளவந்தாருடைய நியமனத்தை ஏற்றுக்கொண்டார். இப்போ அடுத்து காஷ்மீர தேசத்துக்கு போய் அந்த கோதாயன விருத்தியை பார்க்கிறார். இங்கிருந்து நடந்தே காஷ்மீர தேசத்துக்கு போய் அந்த விருத்தி கிரந்தம் ரொம்ப கடினமானது, அதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அவ அந்த ஓலையை கொடுக்க மாட்டான். அந்த ஓலையை கையில வாங்கிட்டு வந்து ஆத்திர போய் நான் எழுதி தரேன்னா நடக்காது. இருக்கிறது ஒரு காப்பி, அதை கொடுத்துட்டு அப்புறம் திரும்பி வராது. அங்கேயே இருந்து பார்த்துக்கணும், இங்கே இருந்து படிச்சுக்கோங்கன்னு சார். படிச்சுட்டா ஒரு தடவை படிச்சா அப்படியே போதான விருத்தியில இருக்கிறது மொத்தம் அப்படியே மனசுல வாங்கிக்கலாம். 2ஆம் தடவை படிக்கிறதுக்கு சமயம் எல்லாம் கிடையாது. அப்போ பகவத் ராமானுஜர் என்ன பண்ணா, தன் கூட கூறத்தாழ்வான கூட்டிட்டு போனார். ஏன்னா மகாமேதாவி அவர். ராமானுஜர் எத்தனை மேதாவியோ அத்தனை மேதாவி கூறத்தாழ்வார். ராமானுஜரை காட்டிலும் ஒரு படி அதிகம் கூட அப்படின்வான். ஆனா ராமானுஜருடைய சிஷ்யர். அப்படிப்பட்ட மகாமேதாவி, மொழியை கடக்கும் பெரும் புகழான். கூறத்தாழ்வாருடைய புகழெல்லாம் நம்ம வார்த்தையினாலே பாட முடியாது. திருவரங்க தமுதனார் அப்படிங்கிறவர் ராமானுஜர் உற்றந்தாய் அருளி செய்தார், நமக்கு தெரியும். அமுதனாருடைய சாட்சாத் ஆச்சாரியர் கூறத்தாழ்வார் தான். அப்ப அமுதனார் யார பாடணும்னா சொந்த ஆச்சாரியன் கூறத்தாழ்வாங்க, அவரை பத்தி தானே பாடணும். ஆனா அவரை பத்தி பாடல, அவர் பகவத் ராமானுஜர் பத்தி பாடுறார் நூற்றந்தாய். நீரே கூறத்தாழ்வானை பத்தி பாடல அப்படின்னா கூறத்தாழ்வானை பத்தி பாடி முடிக்க முடியாதுன்னு தருவார். மொழியை கடக்கும் பெரும்புகழா. ராமானுஜர் குறிச்சாவது ஒரு நூற்றந்தாதி பாடலாம், கூறத்தாழ்வானை குறிச்சு 1000 தந்தாதி 1,00,000 தந்தாதி பாடினா கூட முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட புகழ் உடையவராம் அவர், பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர். அப்படின்னா இந்த சிஷ்யரால அவருக்கு பெருமை. ஆனா அப்படின்னு சொன்னா கூறத்தாழ்வான் ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னா அத்தியந்த சிஷ்யர். ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே அப்படின்னு மந்திரம் அருளி செய்தவரே அவர்தான். அவரையும் கூட்டுட்டு போய் 2 பேருமாக மகாமேதாவிகளாக அவதார புருஷர்களாக இருக்கக்கூடிய 2 ஆச்சாரியர்களும் போய்
அந்த போதாயன விருத்தி மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டான். ஒரு தடவை பார்த்து மனசில் வாங்கிட்டு விட்டான் மொத்தத்தையும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் திரும்பி வந்து இங்கே வந்து பகவத் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தார். கூறத்தாழ்வான் அதை பட்டோலை பண்ணினார் அப்படின்னா இருக்கு. ஏன்னா பட்டோலை பண்றாருன்னா ஓலையில எழுதணும், இவர் அருளி செய்கிறார், அவர் எழுதுறார். இப்படிதான் ஆச்சரியமான ஸ்ரீபாஷ்யம் அவதாரம் அப்படிங்கிறது நடந்தது. அதற்கப்புறம் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யத்தை அருளின அப்புறம் மறுபடியும் இந்த காஷ்மீர் தேசத்துக்கு போறான். ஏன்னு கேட்டா இந்த ஸ்ரீபாஷ்யத்தை எல்லாரும் ஒத்துக்கணும். அந்த காலத்துல எத்தனையோ மதங்கள் இருந்தது இல்லையா, இது வெறும் நமக்கு மாத்திரம் இல்லை. ஸ்ரீபாஷ்யங்கிறது ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு கிரந்தம். இது போதாயனருடைய விருத்தியை அனுசரித்தது, இது வியாசருடைய திருவுள்ளத்தை படி வந்தது. அதனால இதை எல்லாரும் இப்படி ஒரு பாஷ்யம் இருக்குங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா நேரம் அந்த இடத்துக்கு தான் போகணும். மறுபடியும் அந்த காஷ்மீர் தேசத்துல சரஸ்வதி பீடத்துக்கு தான் போகணும். சரஸ்வதி பீடங்கிறது இப்பவும் இருக்கு. நம்ம பாரத தேசத்துல இல்லாமல் பிஓகேன்னு சொல்ற பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அங்க இருக்கு. அந்த 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 கோயில் இப்பவும் இருக்குங்கிற இருக்குன்னு சொல்லி கேள்வி இருக்குன்னு சொல்றான், எல்லாருமே சொல்றான். அப்ப அங்க போய் அந்த சரஸ்வதி பீடத்துல இந்த ஸ்ரீபாஷ்யத்தை வைக்கணும். அதனால மறுபடியும் காஷ்மீர் தேசத்துக்கு போய் அந்த சரஸ்வதி பீடம் முன்னாடி இந்த ஸ்ரீபாஷ்யத்தை வைத்தால் சரஸ்வதி தேவி அதை ஏத்துக்கிறாரா இல்லையா பார்க்கணும். சரஸ்வதி தேவி ஏத்துட்டாதான் அது கிரந்தம், அப்பதான் எல்லாருமே ஒத்துப்பாங்க. அந்த காலத்துல காஷ்மீரத்துல ஏகப்பட்ட பண்டிதர்கள் இருந்தார். அதனாலதான் காஷ்மீர் பண்டிட் அப்படின்னு பெயர் வந்ததுக்கு காரணமே என்ன கேட்டா, பாரத தேசத்துல இருந்த பண்டிதர்கள் மொத்த பேரையும் எடுத்தான்னு வச்சுக்கோங்க, அதுல நிறைய பேர் காஷ்மீர் தேசத்திலே வந்தவராம். நிறைய பேர், ஏகப்பட்ட பேர். ஜெகநாத பண்டிதன், நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது. காஷ்மீர தேசம் ஒன்றும், மிதிலா தேசம் ஒன்றும், வங்காள தேசம் ஒன்றும், காசி ஒன்றும், காஞ்சி ஒன்றும், இதெல்லாம் பெரிய பெரிய வித்தியாஸ்தானங்கள். எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ பண்டிதர்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துல எத்தனையோ கிரந்தங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ காஷ்மீர தேசமே பண்டிதர்களுக்காக ரொம்ப ரொம்ப பேர் போன இடம் அது. நம்ம ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு இருக்கு, அதை எடுத்து பார்த்தா தெரியும் எத்தனை மகான்கள் காஷ்மீரத்தில் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அதை நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. நாம அந்த பண்டிதர்கள்லாம் ஒத்துக்கணும். அவனை சரஸ்வதி தேவி ஒத்துண்டாதான் அவன் ஒத்துப்பான். அதனால பகவத் ராமானுஜர் மறுபடியும் காஷ்மீர் தேசத்துக்கு போய் அந்த சரஸ்வதி பீட்டத்துக்கு முன்னாடி இந்த ஓலையை வைக்கிற ஸ்ரீபாஷ்யம் ஓலையை கதவெல்லாம் சாத்திடலாம். மறுநாள் காத்தால சரஸ்வதி தேவி அதை ஏற்றுருக்காரா இல்லையான்னு தெரியும். எல்லாரும் மறுநாள் காத்தால கதவை திறந்து பார்த்தால் சரஸ்வதி தேவி தன்னுடைய சிரஸ்ல வச்சுட்டு இருக்கார் அந்த ஸ்ரீபாஷ்யம் ஓலைய. இதுவரைக்கும் ஏற்றுன்னு இருக்கார் அப்படின்னா கையில எடுத்து வச்சுப்பார், இல்ல தன்னுடைய திருவடியில வச்சுப்பார், இல்ல தன்னுடைய மடியில வச்சுப்பார். இப்படி எல்லாம் ஏதாவது இல்ல ஒரு புஷ்பத்தை போடுவார். ஏதாவது ஒரு விதத்துல அனுகிரகம் இருக்கு அப்படின்னு கிடைக்கும். சரி, இந்த புஸ்தகத்தை நான் ஒத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சரஸ்வதி தேவி சொல்லுவார். ஆனா இப்ப பார்த்தான்னா இதை தன் சிரஸ்ல வச்சுட்டு நான் கூட சேவிக்கணுமே இந்த ஸ்ரீபாஷ்யத்தாங்கிறார் சரஸ்வதி தேவி. நான் கூட இந்த ஸ்ரீபாஷ்யத்தை நித்தியம் பாராயணம் பண்ணணும், நித்தியம் ஸ்ரீபாஷ்யத்தை நித்தியம் சிரஸ்ல வச்சு நானும் சேவிக்கணுமாச்சே அப்படின்னு சிரஸ்ல வச்சதை பார்த்த உடனே அங்க இருக்கிற பண்டிதர்கள்லாம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணா, லோகத்துல 1008 பாஷ்யம் வரலாம், ஆனால் இதற்கு சமமான பாஷ்யம் கிடையாது. அந்த சரஸ்வதி தேவியே சொல்றார். அப்போ இதற்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பெயர். இதை அருளி செய்த இவருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னு பெயர். திருநாமத்தை அவரே கொடுக்கிறார். அத்தனை ஆசை அவருக்கு. ஏன்னா சரஸ்வதி தேவிங்கிறவர் வாக்தேவி. லோகத்துல சாஸ்திர ரீதியில என்னென்ன வாக்கு இருக்கோ எல்லாத்துக்கும் அவர் தேவியா இருக்கார். அவர் சொல்ற இது சாதாரணமானது கிடையாது. ஏன் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னா, ஸ்ரீ அப்படின்னா வேதம்னு அர்த்தம். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இதுக்கெல்லாம் ஸ்ரீன்னு பெயர். அந்த வேதத்தோடு பொருந்தி இருக்கக்கூடிய பாஷ்யம் இதுதான். சரஸ்வதி சொல்ல நானும் 1008 பாஷ்யம் பார்த்துட்டேன், வேதத்தோடு பொருந்தி இருக்கிறது இதுதான் இருக்கு. அந்த வேலை ஏதோ அவ அர்த்தத்தை சொல்லியிருக்கா. அதனால இதுக்கு ஸ்ரீபாஷ்யம் பெயர். இவருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னு திருநாமம். அதனாலதான் இன்னி வரைக்கும் நம்ம சம்பிரதாயத்தை மட்டும் இல்லை, எல்லாருமே ஸ்ரீபாஷ்யம் இதை தான் சொல்றான். அவ பாஷ்யம் வச்சிருந்தா கூட அது ஸ்ரீபாஷ்யம் சொல்றது இல்லை.
இதுக்கு தான் ஸ்ரீபாஷ்யன் அவள் பேர் வச்சிருக்கார். இவருக்கு தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னே திருநாமம் வச்சிருக்கார். ஸ்ரீபாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜருக்கு தான் பெயர். அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவி பகவத் ராமானுஜருக்கு கிஃப்டா ஒண்ணு கொடுக்க, ஒரு விருதம் ஒண்ணு கொடுத்தார். அந்த ஸ்ரீபாஷ்யத்தை பண்ணதுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. இவ்வளவு உத்தமமான கிரந்தம் பண்ணியிருக்கார். அதனால இவருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து தன்னுடைய ஆராத்திய மூர்த்தியை கொடுத்துட்டார். நான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தரை, அதை உங்களுக்கு கொடுக்கறேன்னு ராமானுஜருக்கு கொடுத்துட்டார். அவர் தான் ஹயக்ரீவ பெருமாள். தாட்சிண்யரம்யா கிரிசஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோபி வியபதேஸ்ய வாசஹ ஸ்புரந்தி சர்வே தவ சக்தி லேசைஹி. 3 பேருக்கு ஆராத்திய மூர்த்தி ஹயக்ரீவனா. ஒருத்தர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஒரு ரூபம், வித்யாமூர்த்தியா இருக்கக்கூடியவர் அவர். தட்சிணாமூர்த்தி நமகன ஒரு ஸ்லோகாவெல்லாம் சொல்றார், ஏன்னா அவர் வித்யாமூர்த்தி. 2வது சரஸ்வதி தேவி, இவரும் வித்யாமூர்த்தி. 3வது வியாசர், இவரும் குரு பூர்ணிமெல்லாம் சொல்றோம், குருனே பிரசித்தமானவர், இவரும் வித்யாமூர்த்தி. இவ 3 பேருக்கும் ஆராத்திய பெருமாள் ஹயக்ரீவன். ஹயக்ரீவன் தான் நித்திய ஆராதனை பண்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஸ்லோகம் இது. ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல எல்லாருக்கும் தெரியும். யார் யார் வித்யாமூர்த்திகளா இருக்காளோ அவளுக்கு எல்லாமே ஆராத்திய மூர்த்தி ஹயக்ரீவன் தான். அப்படிப்பட்ட ஹயக்ரீவ மூர்த்தியை சரஸ்வதி தேவி பாஷ்யக்காரர்களுக்கு கொடுத்துட்டார். நான் ஆராதிச்ச பெருமாள், நான் எத்தனையோ பாஷ்யத்துக்கு நான் ஆதரவு கொடுப்பேன், ஆனால் ஸ்ரீபாஷ்யம் தான் வசதி, அதனால இந்த பெருமாள் உங்ககிட்ட இருக்கணும்னு அவர்கிட்ட கொடுத்துட்டார். அதனால ஹயக்ரீவ மூர்த்தியை பகவத் ராமானுஜர் ஆராதனை பண்ணி பின்னாடி அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை தான் திருக்குறுகை பிரான் பிள்ளானுக்கு கொடுத்தார் பகவத் ராமானுஜர். ஏன்னா ராமானுஜருடைய ஞானபுத்திரர் அவர். திருக்குறுகை பிரான் பிள்ளான்கிறவர் ராமானுஜருடைய பாதுகா அப்படின்னும் ராமானுஜருடைய ஞானபுத்திரர் அப்படின்னும் ராமானுஜருக்கு அடுத்த பட்டம் அப்படிங்கிற ரீதியிலும் பிரசித்தமானவர். அப்புறம் அவர் பரம்பரையில வந்துதான் பின்னாடி அங்கிருந்து சுவாமி தேசிகன் கிட்ட ஹயக்ரீவன் எழுந்தருளினார் அப்படின்னு சரித்திரம். தேசிகனுக்கு ஹயக்ரீவன். ஏன்னா இந்த சம்பிரதாயங்கிறது வெறும் அர்த்தம் மாத்திரம் வரல, பெருமாளும் கூடவே வந்துட்டு இருக்க. நம்ம சம்பிரதாயத்துல இந்த ஹயக்ரீவ பெருமாளும் கூடவே வந்துட்டு இருக்க. அப்படியாக ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிற உத்தமமான ஒரு கிரந்தம். அதுக்கப்புறம் அவதாரமாச்சு பகவத் ராமானுஜர். இந்த ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபமாக பின்னாடி இருக்கிற எல்லாரும் இதை கேட்கணும், இதை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதுக்காகவும் சில விவஸ்தை பண்ணார். பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாந்து நிஜாட்சரைஹி சுமனசோ பௌமா பிபந்து அன்வகம். இந்த ஸ்ரீபாஷ்யத்தை எல்லாருமே தினமும் பாராயணம் பண்ணணுமா அப்படின்னு பாஷ்யக்காரர் சாட்சி. அன்வகம்னா தினமும் பாராயணம் பண்ணணும் சொல்லல, பிபந்துன்னு சொல்லுங்க. நித்தியம் சாப்பிடணும், பானம் பண்ணணும். நித்தியம் தவறாமல் அமிர்தம் கொடுத்தா இப்படி இருக்கும். நமக்கு தினமுமே அமிர்தம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி கிடைச்சிருக்கா நமக்கு தினமுமே ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறது. நித்தியம் ஸ்ரீபாஷ்யம் பண்ணா நித்தியம் அமிர்தம் சாப்பிடறதுக்கு சமானம். அவ்வளவு போக்கியமா இருக்கும், அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதனால எல்லாரும் காலக்ஷேபம் பண்ணுங்கன்னு பாஷ்யக்காரே சொல்றாரு. நான் கொடுத்துருக்கேனே, இது எல்லாரும் காலக்ஷேபம் பண்ணுங்க, எல்லாரும் நித்தியம் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா போருமா? அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணார் பகவத் ராமானுஜர். ஆச்சாரியர்கள் நிறைய பேர் 74 சிம்மாசனாதிபதிகள் ஆச்சாரியர்கள் எல்லாம் நியமனம் பண்ணார். பகவத் ராமானுஜருக்கு என்ன ஒரு ஆசைன்னு கேட்டா, தனக்கு அப்புறம் ஒரே ஒரு குரு பரம்பரை அப்படின்னு இருக்கக்கூடாது, நிறைய குரு பரம்பரை வரணும். 74 குரு பரம்பரை வரணும்னு. ஒரே ராமானுஜருக்கு அப்புறம் ஒரே ஒரு குரு பரம்பரை தான். அந்த ஒரே ஒரு குரு பரம்பரை இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு யாராவது கதை சொன்னா அதெல்லாம் நம்பாதோம். நம்ம குரு பரம்பரை முடியாது, அது வந்துட்டே இருக்கும். ஒரு குரு பரம்பரை வேணா முடியலாம், ஆனா 74 குரு பரம்பரை ஏற்பாடு பண்ணிருக்க பகவத் ராமானுஜர். அதுக்கு முடிவுங்கிறது கிடையாது, தொடர்ந்து வந்துட்டு. ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் இன்னியளவும் நடந்துட்டு இருக்கு. சமாச்சயனங்கள், ரகசிய காலக்ஷேபங்கள்லாம் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டா ராமானுஜருடைய சங்கல்பம் அது. அது ஒருத்தரோட முடிஞ்சு போகணும் அப்படிங்கிறது ராமானுஜருடைய சங்கல்பத்துக்கு எதிரானது, விருத்தமானது. ராமானுஜருடைய சொப்பனம் அது நிறைய பலபடியா வளரணும் அப்படிங்கிறது. அதுக்காகத்தானே 74 சிம்மாசனாதிபதிகள் ஏற்பாடு பண்ணார்.
அதுல 4 ஆச்சாரியர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவளை ஏற்பாடு பண்ணார். அவர்கள் தான் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகள் அப்படின்னு திருநாமம். அவள் திருக்குறுகை பிரான் பிள்ளான், நடாதூர் ஆழ்வான், முதலியாண்டான், கிடாம்பி ஆச்சான் அப்படின்னு 4 ஆச்சாரியர்கள். இவர்கள் தான் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகள். இவா பரம்பரையில வந்தவர்கள் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகள் அப்படின்னு போட்டுப்பார்கள். ஏன்னா அந்த ரீதியில அவர்களுக்கு அந்த ஒரு கௌரவம் இருக்கிற அப்படின்னா பகவத் ராமானுஜருடைய அனுகிரகங்கிறது உத்தமமான அனுகிரகம் இருக்கும். அந்த அனுகிரகம் கிடைச்சிருக்குன்னு சாதாரணமா இருக்கு. அதனால அவர்கள் மூலமாக ஸ்ரீபாஷ்யம் வளரணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணார். அதிலையும் குறிப்பாக திருக்குறுகை பிரான் பிள்ளான் மூலமாக ரொம்ப ரொம்ப விசேஷமாக வளருது. பிள்ளானுடைய சிஷ்யர் எங்களாழ்வான் ஸ்ரீபாஷ்யேன எதன்வயா சுவிதிதாக ஸ்ரீ விஷ்ணு சித்தாலயா அப்படின்னு பிள்ளானுடைய தனியிலே வரும். ஸ்ரீ விஷ்ணு சித்தார் அப்படின்னு எங்களாழ்வான் ஸ்ரீபாஷ்யத்தில் திருக்குறை பிரான் பிள்ளான்கிட்ட ஸ்ரீபாஷ்யம் கேட்டவர். ரொம்ப ரொம்ப விசேஷமாக அவர்கிட்ட காலக்ஷேபம் கேட்டவர் நடாதூரம்மாள். மற்ற இடத்துல காலக்ஷேபம் கேட்கறத காட்டிலும் எங்களாழ்வான் கிட்ட காலக்ஷேபம் கேட்டா ரொம்ப விசேஷம் அப்படின்னு அவருடைய திருத்தோப்பனாரே அனுப்பிச்சார். எங்களாழ்வான் காலக்ஷேபம் கேள்வி. ஏன்னா விசேஷமான காலக்ஷேபம். பிள்ளாந்த காலக்ஷேபம் பண்ணவர் அவர். ராமானுஜர்கிட்ட சாட்சாத் காலக்ஷேபம் பண்ணவர் பிள்ளா. அவர்கிட்ட காலக்ஷேபம் எங்களாழ்வான், அவர்கிட்ட காலக்ஷேபம் நடாதூரம்மாளுக்கு. அதனால அங்கே கேட்கணும், அங்கே கேட்டு எல்லா அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே எல்லாத்தையும் கேட்க. அந்த எங்களாழ்வானுக்கு புத்திர சந்ததி கிடையாது, பிள்ளைகள் யாரும் கிடையாது. அதனால இவரையே ஞான புத்தராக விழிச்சு இவர்கிட்டதான் அந்த ஓலை இருக்கு. அதாவது நடாதூர் ஆழ்வான் பரம்பரையில வந்தபடினால இவர்கிட்ட அந்த ஸ்ரீபாஷ்ய ஓலை 4 தான் இருந்தது. அதனால்தான் 4 பேரை நியமிச்சார். 4 பேர்கிட்டையும் 4 ஓலையை கொடுத்தார். அப்போ எங்களாழ்வான் கிட்ட நடாதூரம்மாள் காலக்ஷேபம் பண்ண, நடாதூரம்மாள் கிட்ட அப்புள்ளார் முதலானவர்கள் காலக்ஷேபம் பண்ண, அந்த அப்புள்ளார் கிட்ட சுவாமி தேசியன் காலக்ஷேபம் பண்ணார் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு குரு பரம்பரை. தேசிகனும் நிறைய பேருக்கு காலக்ஷேபம் சாதிச்சார். திரிம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக சாஸ்திரா தேசிகனே சொல்றார். 30 தடவை சிவாஷி காலக்ஷேபம் சொல்லிட்டேன் ஒரு இடத்துல. அது வரைக்கும் 30 தடவை ஆயிருக்கா எத்தனை பேர் கேட்டுருவா பாருங்க. அப்போ உத்தமமான காலக்ஷேபம். இந்த காலக்ஷேபத்தில் நடத்தினது யாருன்னு கேட்டா காஞ்சிபுரம் பேரருளாள பெருமாள். ஏன்னா அங்கதான் எல்லாம் நடக்கும். காஞ்சிபுரம் பேரருளாள பெருமாள் சன்னிதியிலே மலையிலே அத்திகிரியிலே பின்னாடி நடாதூரம்மாள் காலக்ஷேப கோஷ்டி நடந்த இடம் இப்பவும் இருக்கு. நம்ம போய் அந்த இடத்த நல்லா 4 தடவை விழுந்து சேவிக்கணும். அதான் தேசிகன் காலக்ஷேபம் கேட்ட இடம். அதான் நடாதூரம்மாள் காலக்ஷேபம் சொன்ன இடம். அதுதான் சுதர்சன சூரி அப்படின்னு சுதப்பிரகாசிகா ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர். அவர் காலக்ஷேபம் கேட்ட இடம். அதனால சுவாமி தேசிகன் சொல்ற வந்தே ஹஸ்திகிரீசஸ்ய வீதி சோதக கிங்கரான் அப்படின்னு. எங்க ஆச்சாரியர்கள்லாம் தேவப்பெருமாள் ஹஸ்திகிரி பெருமாளுடைய வீதியை சோதனம் பண்றாங்க. வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர்கள் இவர்கள்லாம் அப்படின்னு அருள் செய்யறார். ஆச்சரியமாக இதை வளர்க்கிறார். ரங்கநாதன் இந்த ஸ்ரீபாஷ்யத்தை அவதாரம் பண்ணி வச்சார். காஞ்சிபுரம் பேரருளாள பெருமாள் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை வளர்க்கிறார். ஸ்ரீபாஷ்யம் வளர்ந்த இடம். எப்படியானா நம்ம சொல்றோம் இல்லையா, திருவாய்மையை பற்றி சொல்லச்ச ஈன்ற முதல் தாய் சடகோ உபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் அப்படிங்கிறோம். திருவாய்மொழியை அருளி செய்தவர் ஈன்ற முதல் தாய், அதாவது பெற்ற தாய் வளர்த்த தாய் சொல்ற மொழி. திருவாய்மொழிக்கு பெற்ற தாய் நம்மாழ்வார், வளர்த்த தாய் ராமானுஜர். அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யத்துக்கு பெற்ற தாய் ராமானுஜர், வளர்த்த தாய் தேசிகன். ஏன்னா தேசிகன் என்ன பண்ண எத்தனையோ பேருக்கு காலக்ஷேபம் சொன்னார். அதுபோல ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணார், தத்துவ டீக்கான் பெயர். அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யத்துக்கு பின்னிணைப்பு பண்ணார், அதிகத சாரவளின் பெயர். அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கிற வாதங்களை எல்லாம் எடுத்து அதை இன்னும் பெரிய வாதமாக அதுக்கு நிறைய விஸ்தாரமா பண்ணார். அதுக்கு சததூஷணி அப்படின்னு பெயர். அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்ய சாரமாக பாசுரங்கள்லாம் அப்படின்னு செய்தார். அதான் நம்ம இப்ப பார்த்தோம், சித்த சித்தன அப்படின்னு முதலானதெல்லாம். இந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யத்துக்கு சம்பந்தப்பட்டதை எத்தனையோ காரியங்கள் சுவாமி தேசிகன் அருள் செய்திருக்கார். இன்னும் குறிப்பாக ஸ்ரீபாஷ்யத்துக்கு ரொம்ப பிரதானமான வியாக்கியானம் சுதப்பிரகாசிகான் பெயர். அதை அருளி செய்தவர் சுதர்சன பக்தர் அப்படின்னு திருநாமம்.
அவன் நடாதூரமாளுடைய சிஷ்யர் காஞ்சிபுரத்தில் கேட்டு அருள் செய்தார். அந்த சுதப்பிரகாசிக்காவை காப்பாற்றி கொடுத்ததே சுவாமி தேசிகன் தான். அந்த சுதப்பிரகாசிகா இல்லாட்டா இன்னைக்கு சிவாஷியத்தை யாருக்குமே முடியாது, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சிவாஷியத்துக்கு எத்தனையோ வியாக்கியானம் இன்னி வரைக்கும் கூட நிறைய மகான்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கும் கூட நிறைய வியாக்கியானம் பண்றேன். என்ன முதலே சொன்னேன் இல்லையா, பரிச்சித ககனா. சிவாஷியம் பரிச்சயம் பண்ண நிறைய அர்த்தம் கிடைக்கும். எடுக்க எடுக்க தங்கம் சுரங்கத்தில் வரா மாதிரி சிவாஷியம் அது சுரங்கம் இருக்கு. எடுக்க எடுக்க தங்கம் வரா மாதிரி எடுக்க அர்த்தங்கள் வந்துட்டே இருக்கும். அதனால நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கா, நிறைய மகான்கள் பண்றாங்க. ஆனா முதல்ல ரொம்ப ஸ்பஷ்டமான ஆச்சரியமான வியாக்கியானம் சிவபிரகாசிக்காங்க. சிவபிரகாசிக்கு முன்னாடியே வியாக்கியானம் இருந்தது, சுவாமி தேசிகனே கூட பின்னாடி ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். ஆனா சுதப்பிரகாசிக்கா ரொம்ப பிரசித்தம். அப்போ அந்த சுதப்பிரகாசிக்கா அருளி செய்த இடம் அந்த காஞ்சிபுரம். அந்த சுதப்பிரகாசிக்காவை காப்பாற்றி நமக்கு கொடுத்தவரே தேசிகன் தான். இல்லாட்டா அந்த ஓலையே அழிஞ்சு போயிடும் போல இருந்தது. சுதப்பிரகாசிகா பூமோ ஏன ஆதவ் பரிரட்சிதா பிரவர்த்திதாச்ச பாத்திரேஷு தஸ்மை சிரேஷ்டாய மங்களம். அதனால தேசிகனை சிரேஷ்டம் சொல்லணும். ஏன்னா சுதப்பிரகாசிக்கை காப்பாற்றி கொடுத்தார், அப்ப சிவாஷியத்தை காப்பாற்றி கொடுத்தார். தேசியம் இந்த காரியம் பண்ணணும்னா சிவாஷியம் கிடையாது, சுதப்பிரகாசியம் கிடையாது. நான் போய் இதுக்கு சுதப்பிரகாசியை காப்பாற்றி கொடுக்குறோம். நான் எழுதின பாஷ்யமே இருக்கு, நான் எழுதின வியாக்கியானம் இருக்கேன்னு சுவாமி தேசிகன் நினைக்கல. சுதப்பிரகாசிக்கு தான் ரொம்ப முக்கியம் நினைச்சேன். இதுதான் சிரேஷ்டர் அப்படிங்கிறது. தேசிகன் சம்பிரதாயத்தை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். அதான் சிரேஷ்டத்துவம். சிரேஷ்ட ஆச்சாரியன் தேசிகன். ஏன்னா சீபாஷ்யத்தை காப்பாற்றி கொடுத்தபடினாலே சிரேஷ்ட ஆச்சாரியன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இப்படியாக எத்தனையோ வியாக்கியானங்கள் பின்னாடி இருந்து சுதப்பிரகாசிங்கிறது பிரதானமான வியாக்கியானம். மொத்தமாக சீபாஷ்யத்தை ரட்சித்து கொடுத்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். திக்கட்டும் புகழ் சீபாஷ்யத்தை தெளிய உரைத்திடுநாள் ஓதாதோதும் வேதாந்தாரியன் உதயம் செய்திடுநாள் அப்படின்னு திருநாள் பாட்டில் இருக்கு. அந்த மாதிரி வாழி திருநாமம் சொல்லச்ச கூட என்ன சொல்றோம் நாமோ அப்படின்னா, ஆழி அவன் மாறன்மறையும் ராமானுஜன் பாஷ்யமும் தேரும்படி உரைக்கும் சீர். திருவாய்மொழி ஒரு பக்கம், சீபாஷ்யம் ஒரு பக்கம். இந்த ரெண்டையும் வச்சிருந்து உபய வேதாந்தமாக இந்த ரெண்டு சம்பிரதாயமும் ஆசிரியர் நடத்தும்படியாக சுவாமி தேசிகன் ஏற்பாடு பண்ணார். அதனால்தான் நம்ம வாழி திருநாமத்துல அதையும் சேர்த்து சொல்றோம். திருவாய்மொழிக்கு பார்த்தோம்னா திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி, திரவிடோபனிஷத் சாரம், அது தவிர இன்னும் நிகம பரிமளம்னு வியாக்கியானம், இது மாதிரி எத்தனையோ அருளி செய்து எத்தனையோ தடவை காலக்ஷேபம் சொன்னது மாத்திரம் இல்லாமல் முக்கியமான அந்த திருவாராயிரப்படி வியாக்கியானத்தை காப்பாற்றி கொடுத்ததே தேசிகன் தான். அந்த திருவாராயிரப்படி பிள்ளான் பரம்பரையில வேற யாருக்கும் கிடையாது. அந்த பிள்ளான் பரம்பரையில சுவாமி தேசிகன் தான் அந்த திருவாராயிரப்படியை காப்பாற்றி நமக்கு கொடுத்தவர். அந்த மாதிரி அந்த பக்கம் திருவாராயிரப்படியை காப்பாற்றி இன்னும் சில வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணி காப்பாற்றி கொடுத்தார். இந்த பக்கம் சுதப்பிரகாசியை காப்பாற்றி இன்னும் சில வியாக்கியானங்கள் இதை காப்பாற்றி கொடுத்தார். ஆக இந்த உபய வேதாந்தமும் சுவாமி தேசிகன் காப்பாற்றி கொடுத்தபடினால்தான் வாழி அவன் மாறன் மறையும் ராமானுஜன் பாஷ்யமும் தேரும்படி உரைக்கும் சீர் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அந்த சீர் கொள்ளி அதற்கு பல்லாண்டு பாடுறோம். அதனால்தான் தஸ்மை சிரேஷ்டாய மங்களம்னு ஆச்சாரிய சிரேஷ்டன் ஆச்சாரிய சார்வபௌமன் அப்படின்னு சுவாமி தேசிகனை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படியாக சீபாஷ்யத்தை வளர்த்தவர் சுவாமி தேசிகன். இதையெல்லாம் நம்ம முதல்ல இன்னைக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இத்தனை சிரமப்பட்டிருக்கா ஆச்சாரியர் எல்லாம். அப்படிப்பட்ட சீபாஷ்யம் நம்ம அவசியம் கத்துக்கணும், காலக்ஷேபம் பண்ணணும். ஏன் சீபாஷ்யம், ஏன் சீபாஷ்யம் எதற்கு அப்படின்னா கேள்வி எல்லாம் வரும். முதல் விஷயம் என்ன கேட்டா, சீபாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணணுங்கிறது பகவத் ராமானுஜரே அதை பரிந்துரைத்திருக்காங்க. பௌமா பிபந்து அன்வகம் நித்தியம் காலக்ஷேபம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க, நித்தியம் பாராயணம் பண்ணுங்கோ. ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா இது, ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா வர்க்கதாம் அபிவர்க்கதாம் சொல்றோம் இல்லையோ. ராமானுஜருடைய திவ்யாஜ்ஞா என்ன அப்படின்னு கேட்டா, 5 ஆஜ்ஞை பண்ணிருக்காரு சுவாமி ராமானுஜர். அந்திம காலத்திலே சிஷ்யர்களுக்கு பகவத் ராமானுஜர் 5 கட்டளைகளை இட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம குரு பரம்பரையில எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். அதுல முதல் கட்டளை என்ன கேட்டா, சீபாஷ்யத்தை வாசித்தும் கேட்டும் பிரவர்த்திக்கும். சீபாஷ்யத்தை கேட்கணும், சீபாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணணும், சீபாஷ்யத்தை பிரவசனம் பண்ணணும், சீபாஷ்யத்தை காலக்ஷேபம் சொல்லணும், சீபாஷ்ய சதஸ் நடத்தணும், எங்க பார்த்தாலும் பிரசாரம் நடக்கணும், வியாக்கியானம் நடக்கணும். இதுதான் முதல் கட்டளை.
இதுதான் ராமானுஜாரி திவ்யாஜ்ஞானம் ரொம்ப பிரதானமானது. இது இன்னும் நிறைய கட்டளை இருக்கு, 4 இருக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். பிரதானமானது. அதனால்தான் நம்ம ஆச்சாரியர்கள் இன்னி வரைக்கும் சிபாஷ்யம் அப்படின்னா ஓடுறான்னு என்னங்க, சிபாஷ்யத்துக்காக ஓடுறோம். சிபாஷ்ய சதஸ்னா எத்தனையோ ஆச்சாரியர்கள் நான் பார்த்திருக்கேன். மதுராந்தக சுவாமி, முக்கூர் சிவ ஜெயசங்கர், திருக்குழந்தை ஆண்டவன், சிபாஷ்ய சதஸ்னு சொன்னா போற முதல்ல வந்துடுவாங்க. எத்தனை காரியம் இருந்தாலும் எல்லா காரியத்தையும் அப்புறம் வச்சுட்டு சிபாஷ்ய சதஸ்ல முன்னாடி வந்துடுவாங்க. அந்த சதஸ்ல வந்தா சாதாரண சதஸா இருக்கும். மதுராந்தக சுவாமி தான் ரொம்ப சாதாரண சதஸா இருக்கும். உபய வேதாந்த சதஸ் சாதாரண என்ன கேட்டா சம்பாவனைலாம் ஒண்ணும் கிடையாது, கேட்கிறவர்களும் கொஞ்சம் பேர் தான் இருப்பா. ஆனா கூட சிபாஷ்ய சதஸ் அன்வைக்கிறோம்னா பரமபாகியம் அப்படின்னு நினைத்த மகா ஆச்சாரியர்கள் இவர்கள்லாம். இன்னி வரைக்கும் அதனாலதான் சிபாஷ்ய சதஸ் விடாம நடத்தணும் அப்படின்னு எந்த ஆச்சாரியலா இருந்தாலும் சரி, நீங்க எங்க வேணா போய் பாருங்களேன். அப்படின்னா ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயத்திலே, ஐசிங்கர சம்பிரதாயத்திலே, பௌண்டீபுர ஆசிர சம்பிரதாயத்திலே, பரகால மடம் சம்பிரதாயத்திலே, நாவல் பாக்கத்துல கூட சிபாஷ்ய சதஸ் நடக்கிறது, வில்லூர்ல கூட சிபாஷ்ய சதஸ் நடக்கிறது, எல்லா இடத்துலயும் சிபாஷ்ய சதஸ் நடக்கிறது, எல்லா இடத்துலயும் விசேஷம் நடக்கிறது. எல்லாரும் நடத்திட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் ராமானுஜாரிய திவ்யாத்மா, இதுதான் பிரதானம் அப்படின்னு ராமானுஜர் கட்டளை இட்டிருக்க. பகவத் ராமானுஜர் சொல்றார், இந்த ஸ்ரீபாஷ்யத்தினால ஞானமும் வரும், பக்தியும் வரும். அதாவது சில கிரந்தங்கள்ல அனுபவ கிரந்தங்கள், அதுல பக்தி நிறைய வரும். சிலதெல்லாம் உபநிஷத்துல நம்ம சாட்சாத்த கேட்டோம் வச்சுக்கோங்க, ஞானம் நிறைய வரும். வரட்டு வேதாந்தங்கிற மாதிரி இருக்கும், அதுல ஞானம் நிறைய வரும். ஆனால் ஞானமும் வரணும், பக்தியும் வரணும், அனுபவமும் நிறைஞ்சிருக்கணும்னா அதுதான் வேதாந்த சாஸ்திரம், அதுதான் ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அது. முதல் ஸ்லோகமே பாஷ்யக்காரர் எனக்கு ஞானமும் வேணும் பக்தியும் வேணும் பிரார்த்திக்கிறார். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவ்ராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா. பகவத் ராமானுஜருடைய சிவசத்திரம் முதல் ஸ்லோகம். இதனுடைய அர்த்தமே சொன்னோம்னா அதுக்கே பெரிய உபதேசம் வரும். என்ன வேணும் கேட்டா சேமுஷி பக்தி ரூபா, ஞானம் வேணும் பக்தி வேணும். பக்திங்கிறதே ஒரு விதமான ஞானம் தான், அது எனக்கு வேணும் பிரார்த்திக்க. அதுதான் ஸ்ரீபாஷ்யம் நமக்கு கொடுக்கும். நல்ல ஞானம் நல்ல பக்தி ரெண்டு இருந்தா ஆனந்தம் தான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு பக்தி இருந்து ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு குறை. இல்லை ஞானம் இருக்கு பக்தி இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. இது ரெண்டும் சேர்ந்து இருந்தா அது காட்டிலும் ஆனந்தம் அப்படிங்கிறது வேற என்ன இருக்க முடியும். ஞானம் அப்படிங்கிறது ஐஸ்வர்யம் மாதிரி. கோடிக்கணக்கில் கோடீஸ்வரன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் கோடீஸ்வரனா இருக்கார், ஆனா அதை அனுபவிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காருன்னா என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி ஞானம் இருந்து பக்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஒருத்தருக்கு அனுபவிக்கிறதுக்காக எல்லாம் இருக்கு, நல்லா அனுபவிக்கலாம் வாழ்க்கையில, அதான் லௌகிகத்துல சொல்றேன். நல்லா கோடீஸ்வரர் இருக்கார், அவருக்கு அனுபவிக்க முடியலையே, எத்தனையோ ரோகங்கள்லாம் இருக்கு, அவரால் ஸ்வீட்டு கூட சாப்பிட முடியாது, உடம்பெல்லாம் பெருத்து போயிடுச்சு, எத்தனையோ டாக்டர் பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா அப்ப இவ்வளவு கஷ்டம். ராஜ வைத்தியம் வேணா நடக்கலாமே தவிர ராஜபோகம்ங்கிறது நடக்காது. இதே ஒருத்தருக்கு ராஜபோகம் அனுபவிக்கலாம், உடம்புல ஒரு குறையும் இல்லை, நித்தியம் நல்லா சாப்பிடலாம், ஆனந்தமா இருக்கலாம், ஆனா பைசா இல்லை அப்படின்னு கேட்டா அப்ப அவனால் அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி ஞானம்ங்கிறது ஐஸ்வர்யம் மாதிரி, பைசா மாதிரி. பக்திங்கிறது அனுபவத்துக்கான ஒரு யோகியதை மாதிரி. இது ரெண்டு சேர்ந்து இருந்தாதான் ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் ஸ்ரீபாஷ்யத்துல ஆச்சரியமாக நமக்கு கிடைக்கக்கூடியதான். அதனால ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கிறது மொத்தமுமே பகவத் குண அனுபவம் தான் இருக்கார் சுவாமி தேசிகர். அதிகரண கணைஹி தத் குணான் உட்கிருணாதி. எம்பெருமானார் அதிகரணங்கள்ல ஸ்ரீபாஷ்யத்துல பகவத் குணங்களை அனுபவம் பண்றாங்கிறது மட்டும்தான். எம்பெருமான் ஒவ்வொரு அதிகரணத்திலும் ஒவ்வொரு குணம் உண்டு, அந்த குணத்தை தான் சொல்ற, அந்த குணத்தை அனுபவிக்கலாம் நாம, அதுதான் ஸ்ரீபாஷ்யம். என்ன குணம் அப்படிங்கிறதே ஒரு ராம தேசிகனே சாதிச்சிருக்க. எப்படியாவது திருவாய்மொழி சாரம் சாதிச்ச மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தில் ஒவ்வொரு அதிகாரத்துல என்னென்ன குணம் இருக்கு, இதை நாம எப்படி எல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது சுவாமி தேசிகன் அழகா சாதிச்சிருக்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? இது ஒரு ஒரு விதமான அனுபவம். அது திருவாய்மொழி மாதிரி இருக்காது, ஒரு விசாரமா இருக்கும். இது விசாரம் பண்ணி, அதாவது எம்பெருமானுக்கு ஒரு குணம். உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன். எம்பெருமான் தான் ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன், சகல ஜெகத்தையும் சிருஷ்டித்து ரட்சித்து சம்ஹாரம் பண்ணி இருப்பவன் அப்படின்னு ஒரு குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி சரியாகும்? இதுல விசாரம் வரும். இது வேதம் இதை சரியா சொல்லி இருக்கா? எம்பெருமானே ஜெகத்தை தானே உபாதாரமாக தானே நிமித்தமாக இருந்து சிருஷ்டிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு பெரிய விசாரம்.
முடியாது அப்படின்னு கேள்விகள்லாம் வரும், தர்க்கவாதங்கள்லாம் வரும். அந்த தர்க்கவாதங்கள்லாம் முறிச்சு அதெல்லாம் கிடையாது, எம்பெருமான் சர்வஜன், எம்பெருமான் சர்வசக்தி, அவனால முடியாததே கிடையாது, வேதம் சொல்லியிருக்கு பாருங்கோ அப்படின்னு அதெல்லாம் எடுத்து காமிச்சு வேதத்தினுடைய அபிப்பிராயத்தை சொல்லி எம்பெருமான் தான் சகலத்துக்கும் காரணமானவன், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் செய்யக்கூடியவன், பரம காருணிகன் அப்படின்னு சொல்லி முடிச்சு அந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணால் அது ஒரு ஆனந்தம். அதாவது பகவத் குண அனுபவத்திலே பலவிதமா நம்ம அனுபவிக்கிறோம். அந்த குணத்தை சொல்லி கேட்டு அனுபவம் அப்படின்னு ஒண்ணு, அந்த குணத்தை பாட்டாக பாடி திருவாய்மை முதலாக அனுபவம் அப்படின்னு ஒண்ணு, அந்த எம்பெருமானுடைய சௌந்தர்யாதிகளை நேர சேவித்து சௌந்தரியம் லாவண்யம் இதெல்லாம் சேவித்து காம்பீரியம் இதெல்லாம் அனுபவம் ஒன்று இருக்க மாதிரியாக வாதத்தின் மூலமாக பூர்வபக்ஷம் உள்ள பண்ணி அதெல்லாம் தப்பு ஒன்றும் கிடையாது, எங்க எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த குணம் அனவதிக அதிசயமான கல்யாண குணம் யாருக்கும் இருக்க முடியாது, பெருமாளுக்கு தான் இருக்கும்னு தர்க்கவாதம் பண்ணி ஸ்தாபனம் பண்ணால் அது ஒரு அனுபவம், தர்க்க மூலமாக இருக்கக்கூடிய அனுபவம். இந்த அனுபவம் தான், இந்த அனுபவத்துலதான் சுவாமி தேசிகன் கவிதார்த்திக சிம்மமா இருக்க. இதுதான் யாருக்குமே கிடைக்க. தேசிகன் அப்படி கவிதார்த்திக சிம்மம் அப்படி பேர் வந்து காரணம் இதுதான். தர்க்கவாதத்துல அப்படி எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்க, அதுதான் ஸ்ரீபாஷ்யம். இந்த மாதிரி அந்தரியாமி அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்தரியாமி அதிகரணம்னு ஒரு தேவம் இருக்கு. எம்பெருமான் தான் அந்தரியாமி. அந்தரியாமினா எல்லா வஸ்துக்குள்ளையும் உள்ளுக்குள்ளேயும் இருக்கான், வெளியிலையும் இருக்கான், எல்லாரையும் நியமனம் பண்றான், ஆளுகிறான், ஆழ்பவன் அப்படின்னு. உடல் விசை உயிர் என கறந்து எங்கும் பறந்து உடல் சொல்றாரு இல்லையா. எல்லா வஸ்து எந்த சின்ன வஸ்துவா இருந்தா கூட உள்ளுக்குள்ள எம்பெருமான் இருந்து அதை ஆண்டு கொண்டு இருக்கிறான். அதனால்தான் அந்த வஸ்து அசையிருக்கு. ஒரு மண் பொடிதான் இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன பொடிதான் இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய மலைதான் இருக்கட்டும், எல்லாமே எம்பெருமான் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அதுவும் உள்ள இருந்து ஆண்டு இருக்கான். இதான் அந்தரியாமின்னா இதுல கேள்வி எல்லாம் வரும். அது எப்படி எம்பெருமான் உள்ள இருக்காங்கிறது எப்படி சரியாகும் அப்படின்னா எத்தனையோ கேள்வி எல்லாம் வரும். இதுல பூர்வபக்ஷம் அதெல்லாம் இருக்க முடியாது, அதெல்லாம் இல்லை, கட்டாயம் இருக்க முடியும் அப்படிங்கிறதை வேதத்தை வைத்து யுக்திகளை வைத்து இதை ஸ்தாபனம் பண்ணி முடிச்சாங்கன்னா அந்தரியாமி எம்பெருமான் தான் அப்படின்னு சொன்னா, அப்ப பகவத் ராமானுஜர் சொல்ற தஸ்மாதே அபகதபாத்மா அந்தரியாமி பரமாத்மா நாராயணஹா இது சித்தம் அப்படின்னு முடிக்கிறாங்க. அந்தரியாமையா இருக்கக்கூடியவன் எங்க எம்பெருமான் நாராயணன் அப்படின்னு முடிக்கிறார். அதுதான் அப்ப ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையோ, அந்த ஆனந்தம். எங்க ஊர்ல நாவல் பழக்கம் ஒருத்தர் காலக்ஷேபம் பண்ணார். அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி விஷயம் மறிச்ச முதல்ல தர்க்கம் வச்ச முதல்ல கேள்விதானே வரும், பூர்வபக்ஷம் பேர் அதுக்கு. எம்பெருமான் நாராயணன் அந்தரியாமி இல்லை அப்படின்னு வரும். அதுல அதை சொல்லிச்சு அவர் அழுதுருவார், கண்ணில் ஜலம் விட்டு. ஏன் இப்படி அழுது அப்படின்னு கேட்டா, இப்படி எல்லாம் பூர்வபக்ஷம் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு அழுவார், ஓட அழுவார். ஆனா அதுக்கப்புறம் அந்த சித்தாந்தம் சொன்ன உடனே அவருக்கு பரம சந்தோஷம். எம்பெருமான் இருக்கச்ச கவலை என்ன, பகவத் ராமானுஜர்கிட்ட யாரும் கேள்வி கேட்க முடியும், அதனால அவர் கேள்வி கேட்டா ஸ்தாபிக்கிறதுக்கு எம்பெருமான் இருக்காரு இல்லையா அப்படின்னு சந்தோஷத்துல புத்திப்பார். அவர் உண்மையில என்ன கேட்டா இந்த கேள்வி கேட்கறதே ராமானுஜர் தான். ஏன்னா பூர்வபக்ஷத்தை எழுதுறதும் அவர் தானே. இந்த மாதிரி கேள்வி கேட்கவும் அவரால் தான் முடியும், பதில் சொல்லவும் அவரால் தான் முடியும், ரெண்டுமே அவரால் தான் முடியும். மற்ற பேருக்கு கேள்வி கேட்கவே தெரியாது, அதுக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. அதனால தான் சுவாமி தேசிகன் சத்ததோஷினியில நீங்க இப்படி கேட்டா அதுக்கு இப்படி பதில்ங்கிறார். அவர் சொல்ற நாங்க கேட்கலையே அப்படின்னா நீங்க கேளுங்களேன், கேட்கறதுக்கு நான் சொல்லித்தரேன், அதுக்கும் நான் பதில் வச்சிருக்கேன் அப்படிங்கிற. அந்த மாதிரி தர்க்கவாதத்தாலே பகவத் குணானுபவம் அப்படிங்கிறது ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கு. நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாரும் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய உத்தமமான கிரந்தம். அந்த கிரந்தத்தை சுவாமி எம்பெருமானார் நமக்காக அருளி செய்தார், சுவாமி தேசிகன் வளர்த்து அருளி செய்தார். இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் நமக்காக ரட்சித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த ரீதியிலே அவர்களுடைய அனுகிரகத்தினுடனே இந்த ஸ்ரீபாஷ்ய சாரம் அப்படிங்கிறத நாம் நாளிலிருந்து பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், போதாயனருடைய விருத்தியை அனுசரித்து இந்த ஸ்ரீபாஷ்ய சாரம் வந்திருக்கும். வியாசருடைய திருவுள்ளம், போதாயனருடைய திருவுள்ளம், பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளம் எல்லாம் இதுல கிடைக்கிறது. சாதாரணமா நினைச்சிட வேண்டாம். இதை நம்ம ஸ்ரீபாஷ்யம் படிக்கிறோம், அவெல்லாம் அந்த பாஷ்யம் படிக்கிறா, இவெல்லாம் இந்த பாஷ்யம் படிக்கிறா, அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இதுக்கு சமம் எத்தனை கோடி கொடுத்தாலும் எந்த கிரந்தமும் லோகத்தில் வாங்க முடியாது. சுவாமி ராமானுஜர் சாதிக்கிறார், பகவத் போதாயனதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவர்த்தியில் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷிபோ தன்மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாசந்தே. நீங்களாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க,
பகவத் போதாயனர் விஸ்தாரமா பிரம்மசூத்திர விருத்தி பண்ணார். அதை நான் அப்படியே உங்களுக்கு எழுதி கொடுத்துருவேன். மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டார் பகவத் ராமானுஜன், கூறத்தாழ்வான் 2 பேருமா மனப்பாடம் பண்ணிட்டார். அந்த போதாயன விருத்தியே எழுதி நமக்கு கொடுத்துருவா. ஆனால் அது உங்களுக்கு புரியாது. அது புரியறதுக்கு கஷ்டம் மாத்திரம் இல்லை, அது அப்புறம் போதாயன விருத்தி காலட்சேபம் பண்ணா 10 வருஷம் ஆகும். அப்ப என்ன பண்றது? உங்களால அது முடியாது. அதனால உங்களுக்காக அதனுடைய அர்த்தத்தை சுருக்கி நான் சீபாஷ்யத்தில் தரப்போறேன் அப்படின்னு ஒரு கருணையோட காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. இந்த ராமானுடைய கருணைக்கு அதை நம்மளால அளவு பண்ண முடியாது. எந்த அளவு கருணைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் இப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப நீச்சனானது. ஆனா நான் கூட இன்னைக்கு சீபாஷ்யத்தை கையில வச்சுட்டு இருக்கேன்னா அதுக்கு உங்களுடைய அனுகிரகம் தான் காரணம். வியாசருடைய சூத்திரத்தை நான் கூட ஓரளவு புரிஞ்சுட்டு இருக்கேன்னா உங்களுடைய பரம அனுகிரகம் தான் காரணம். வேற காரணம் இருக்க முடியாது அப்படிங்கிறது தனி இல்லை. அந்த மாதிரி சொல்றாரு. எங்களுக்கு கூட சீபாஷ்யம் கிடைச்சதுன்னா உங்களுடைய அனுகிரகம் தானே காரணம்னு ஆச்சாரியாளுடைய கதை எல்லாமே இப்படிதான் வரும். எங்களுக்கும் சீபாஷ்யம் கிடைச்சிருக்கேன் அப்படி அந்த மாதிரி ரீதியில நமக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த உத்தமமான ஒரு ரத்தனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால எல்லா ஆச்சாரியாலையும் நாம் சேவிச்சுட்டு நம்ம நாளையிலிருந்து சீபாஷ்ய விஷயங்கள் ஆரம்பம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குலசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தஸ்மை ராமானுஜாரியாய நமः பரமயோகினே. யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசி சமதே பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாகரம் பரஸ்ய பிரம்மணோ யத்ர சேஷித்வம் ஸ்புடமீக்ஷ்யதே பாஷ்யம் சேத்விவரணோத்ஸ்வயம் யதி பதிர்வியாख्यानवाचां तथा गाम्भीर्यादनवस्थितिर्मितमतिर्दूरे जलस्तद्गिराम् प्रष्टव्यः कथमीश्वरस्सहिनः प्रत्यक्षरूपोदिशां तद्भाष्यं स च भाष्यकृत् स च हरिः सम्यक् प्रसीदन्तु नः. श्रीमते देवनाथदातार्य महादेशिकाय नमः. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. श्रीमते भगवते भाष्यकाराय नमः. श्रीमते रामानुजाय नमः. श्रियै नमः. श्रीधराय नमः.